ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय नमो नमः। हरि ओम। நாளைய தினம் வியாச பூர்ணிமா அல்லது இந்த குரு பூர்ணிமா தினமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பகவான் வேதவியாச ரிஷியை குறித்து சில விஷயங்களை சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு புராணங்களிலோ இதிகாசங்களிலோ எங்கும் மகரிஷிகளுடைய சரித்திரங்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. 18 புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், இவற்றையெல்லாம் முழுமையாக படித்து பார்த்தோம் என்றால் ஆங்காங்கே இந்த ரிஷிகளுடைய பெருமைகள், அவர்களை குறித்த விஷயங்கள் எல்லாம் நாம் சேகரித்து பொருத்தி பார்க்கலாம். அதனால் எந்த ஒரு ரிஷியையும் ஒரு நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வாக, ஒரு சம்பவத்திற்கு அடுத்த சம்பவம் என்று தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியாது. They have not written any biography also. எந்த ரிஷிகளும் தங்களுடைய வாழ்க்கை சரிதத்தை தாங்களே எழுதி வைக்கவும் இல்லை. அப்படி இருந்தாலும் நமக்கு எவ்வளவோ மகரிஷிகளுடைய சரித்திரங்கள் பகவான் வியாசருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு கூட இது ஒரு நீண்ட சொற்பொழிவு கிடையாது. இது பகவான் வேதவியாசருடைய பெருமைகளை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு சத்சங்கம். மற்ற மகரிஷிகளை போன்று கூட வேதவியாச மகரிஷியினுடைய சரித்திரம் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு நீண்ட சரித்திரமாக நம்மால் பார்க்க முடியாது. பெரும்பாலும் வியாசருடைய சம்பவங்கள் எல்லாமே மகாபாரதத்திலேயே அது அடங்கிவிட முடியும். ஓரளவு மகாபாரதத்தை முழுமையாக படித்தவர்களுக்கு வேதவியாச ரிஷியினுடைய சரித்திரங்கள் எல்லாம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இருந்தாலும் குரு தத்துவத்தினுடைய பெருமையை, குருவினுடைய பெருமையை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக குருவிற்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய வேதவியாசருடைய அவர் தோன்றிய அந்த ஒரு நிகழ்வை குரு பூர்ணிமாவாக கொண்டாடுகின்றோம். ஒரு குரு தத்துவம் அல்லது ஒரு குரு என்பவர் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது, ஒருவருடைய வாழ்க்கையில் வரும் பொழுது எது மிகவும் முக்கியமானது என்று பார்த்தோம் என்றால் இந்த குருவினுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரு பூர்ணிமாவையே கொண்டாடுகின்றோம். ஒரு குருவினுடைய உபதேசத்தினால் என்ன நிகழும், அல்லது ஒரு குருவினிடத்தில் எதை எதிர்பார்த்து நாம் செல்ல வேண்டும்
என்று சில வரைமுறைகள், சில விதிமுறைகள் இருக்கின்றது. அப்படி பொதுவாக இந்த உலக விஷயங்களில் நமக்கு பல்வேறு ஆசைகள் எல்லாம் இருக்கின்றதென்றால் அந்த ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காகவோ நிறைவு செய்து கொள்வதற்காக ஒரு குரு அவசியமா என்றால் அதற்கு குருவானவர் அவசியம் கிடையாது. குரு அந்த காரியத்தை செய்தாலும் கூட ஒரு குரு தத்துவத்தினுடைய பிரதானமான நோக்கம் நம்முடைய உலகியல் ஆசைகளை பூர்த்தி செய்வது கிடையாது. அப்படி ஒரு மனிதனுக்கு ஏதாவது இந்த உலக விஷயங்களில் நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமென்றால் அந்த மனிதன் தானம் செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம், யஜ்ஞங்கள் செய்யலாம், யாகங்கள் செய்யலாம். இதற்கெல்லாம் குரு அவசியம் இல்லை. அப்படி ஒரு தானம் பண்ணுறதுக்கோ, தர்மம் செய்வதற்கோ, யஜ்ஞ யாகங்கள் செய்வதற்கு. அப்புறம் வேதத்தில் சொல்லப்பட்ட எவ்வளவோ தேவதைகளை எல்லாம் உபாசனை செய்வதற்கு. இப்படி உபாசனையெல்லாம் செய்தால் அந்த மனிதனுக்கு தேவையான விஷயத்தை, அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த தேவதைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் ஆசைப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியது தேவர்கள். அப்படி இந்த மனிதர்களை ஆசைப்பட வைத்து அவனை கர்மத்தில் ஈடுபடுத்தி அவனை நிரந்தரமாக அஞ்ஞானத்தில் வைப்பது கூட அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் மனிதர்களுடைய தானங்களோ தர்மங்களோ அல்லது அவர்களுடைய யஜ்ஞங்களோ யாகங்களோ அவருக்கு எதை கொடுக்கலாம் என்றால் உலகத்தினுடைய எல்லா ஆசைகளையும் அது பூர்த்தி செய்யும். அது சந்தேகம் எதுவும் கிடையாது. அப்படி தேவர்களால் கொடுக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த தான தர்மங்களின் மூலமாக, புண்ணிய கர்மங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஞானமும் வைராக்கியமும் ஏற்படுமா என்றால் புண்ணிய கர்மங்கள் வேறு, ஞானம் வேறு, வைராக்கியம் வேறு. இந்த ஞானமும் வைராக்கியம் எதன் மூலமாக வரும் என்றால் குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக மட்டும்தான் ஞானமும் வைராக்கியமும் வரும். ஆனால் தான் குருவினுடைய சிறப்பு, குரு தத்துவத்தினுடைய சிறப்பு எப்பொழுது ஒரு ஜீவனிடத்தில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நாட்டம் மேலோங்குகின்றதோ அப்பொழுது அவனிடத்தில் இந்த உலக விஷயங்களை குறித்து ஒரு வைராக்கியமும் அவனுக்கு ஒரு ஞானமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, போதிப்பதற்காக, உபதேசிப்பதற்காக என்றே குருவானவர் வருகின்றார். உபநிடதங்களில் கூட நாம் படித்திருக்கின்றோம். கட்டோபனிடத்தில் நச்சிகேதன் 3வது வரமாக இந்த உயர்ந்த ஞானத்தை குறித்து யமதர்மராஜனிடத்தில் கேட்பார். யமதர்மராஜன் நச்சிகேதன் கேட்ட அந்த கேள்வியை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுவார். உன்னை போன்ற சீடர்கள் எனக்கு எல்லா புறங்களிலிருந்தும் வர வேண்டும்னு சொல்வார். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக யமதர்மராஜன் அவரும் அக்னி, இந்திரன், சந்திரன் போன்று he is also a deity, அவரும் ஒரு தேவதா மூர்த்தி. அதனால் அவரால் கொடுக்க முடியாத சௌகரியங்களோ எதுவுமே கிடையாது. ஆகவே நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ, எதை விரும்பி என்னை சந்திப்பதற்காக நீ வந்தாயோ, உனக்கு தேவையான உலகியல் சௌகரியங்கள் அத்தனையும் உனக்கு கொடுக்கின்றேன். இந்த பூலோகத்தில் நீண்ட ஆயுளை கூட உனக்கு கொடுக்கின்றேன். அது எல்லா தேவர்களும் கொடுக்கக்கூடியது. அப்படி ஆனால் நச்சிகேதனுடைய மனதில் ஏதாவது இன்னும் உலக ஆசைகள் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு யமதர்மராஜன் கூட ஒரு தேவதா மூர்த்தியாக முதலில் அவர் எதை கொடுக்க முற்படுகின்றார் என்றால் உலக ஆசைகளை கொடுப்பதில் தான் அவர் ஆர்வத்தோடு இருக்கின்றார். எல்லா தேவர்களும் ஜென்ரலி தேவஸ் டூ நாட் ஃபெயில். நீங்கள் ஒரு தேவதையை, ஒரு மந்திரத்தை, ஒரு தேவதா வடிவத்தை இடைவிடாது நீங்கள் உபாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மனிதரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அப்படி அது உபாசனையினுடைய பலம். அந்த தேவத்தை, அந்த உபாசிக்கக்கூடிய தேவத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கின்றது. அப்படி ஆகவே தான் யமதர்மராஜனும் முதலில் எல்லா தேவர்களும் கொடுக்கக்கூடிய உலக இச்சைகளை, உலக ஆர்வங்களை பூர்த்தி செய்வது போன்று நச்சிகேதனிடத்தில் அதே போன்ற அந்த உலக ஆசைகளையே அவர் அழிக்கின்றார். அப்படி ஆனால் நச்சிகேதன்
யமதர்மராஜனை ஒரு தேவதா மூர்த்தியாக மட்டும் பார்க்கவில்லை. இங்கே தான் அந்த சூக்ஷ்மம் இருக்கின்றது. அவன் ஒரு தேவனாக நாடி யமதர்மராஜனிடத்தில் செல்லவில்லை. அப்படி யமதர்மராஜனை ஒரு குருவாக பார்க்கின்றான். அப்படி சில நேரத்தில் நாம் குருவை குருவாக பார்ப்பதற்கும் குருவை மனிதனாக பார்ப்பதற்கும் கூட வித்தியாசம் இருக்கின்றது. அப்படி அநேக நேரங்களில் குரு மானுட ரூபில் வரும் பொழுது கூட நம்மளுடைய அணுகுமுறைகளெல்லாம் ஒரு சாதாரண மானுடனிடத்தில் அணுகுவது போல்தான் நம்மளுடைய அணுகுமுறை இருக்கும். அவர் குரு என்பதை கூட அவரால் எது கொடுக்க முடியும், அவருக்குள் இருக்கக்கூடிய என்ன சக்தி என்பது என்ன என்பது குறித்து கூட நமக்கு முழுமையாக நமக்கு தெரியாது. ஒரு சாதாரண மனிதரிடத்தில் அணுகுவது போல் அணுகுவோம். யமதர்மராஜன் நினைத்திருந்தார், ஒருவேளை நச்சிகேதன் எல்லா தேவர்களிடத்திலும், அந்த காலத்தில் எல்லா தேவர்களையும் வணங்குவது வரங்களை பெறுவதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் கேட்டதை விட மனிதர்களில் தேவர்களிடத்தில் கேட்டு பெற்றது தான் அதிகமாக இருந்தது. அப்படி people generally they don't depend on another person. Whatever they want, they used to propitiate gods. ஆனால் நச்சிகேதன் யமதர்மராஜனை ஒரு தேவதா மூர்த்தியாக பார்க்கவில்லை. அதையும் தாண்டி இது எல்லா தேவதைகளாலும் கொடுக்க முடியும். அப்படி ஆனால் எல்லா தேவதைகளுக்கும் மரணத்தினுடைய ரகசியம் தெரியுமா என்று சொல்ல முடியாது. ஆனால் யமதர்மராஜனுக்கு மரணத்தினுடைய ரகசியம் தெரிந்திருப்பதால், மரணத்தை வெல்லக்கூடிய ரகசியம் தெரிந்திருப்பதால், எந்த ஒரு ஞானம் மரணத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, எந்த ஒன்றின் மூலமாக மனிதர்கள் மரணத்தை கூட வெல்ல முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை அவன் எதிர்பார்த்தான். அதை தான் குருவினிடத்தில் கேட்க வேண்டும். இல்லைன்னா நமக்கு குரு என்பவர் அவசியம் இல்லை. அதை ரொம்ப அழகாக இது கட்டோபனிஷத்தில் இல்லை. அப்படின்னு ஒரு முறை நச்சிகேதனுக்கு அந்த கவர்ச்சியான விஷயங்களை எல்லாம் யமதர்மராஜன் கொடுக்கின்றேன் என்று சொன்னவுடன் அவன் சின்ன பையன் 8 வயது. அப்படி யமதர்மராஜர் ஆஜானுபாகுவாக இருப்பார். இப்பொழுதுக்கு யாரும் நேரில் பார்க்க வேண்டாம். அவர் ஆஜானுபாகு. அப்படி இல்லை, அது குரு தத்துவம். நாம் யமதர்மராஜர் நினைந்துட்டு இருக்கிறோம். அது தென் திசையில் இருக்கக்கூடிய சிவபிரானே யமதர்மராஜர். அப்படி ருத்ரனே தென் திசையில் குருவாக யம ரூபத்தில் வீற்றிருக்கின்றார். அப்படி அநேக நேரங்களில் ஒரு மனிதனுக்கு மரணம்தான் குரு. அப்படி நாம் மரணிக்கின்றோமே தவிர மரணத்தை குறித்து ஒரு பொழுதும் விசாரணை செய்வதே கிடையாது. மரணத்தை குறித்து பயப்படுகின்றோமே தவிர மரணத்திற்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதை குறித்து அதிகமாக நாம் ஆராய்ச்சி செய்வது கிடையாது. ஆகவே ஒரு புறம் அவர் சாட்சாத் சிவபிரான். யமதர்மராஜன் என்பது தென்புறத்தில் இருக்கக்கூடிய, தென் திசையில் இருக்கக்கூடிய ருத்ரர். தென் திசையில் இருக்கக்கூடிய ருத்ரர். அவர் இவ்வாறு கேட்டவுடன் நச்சிகேதன் அழகாக சொல்கின்றான் யமதர்மராஜனை பார்த்து, மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் கூட, மனிதர்களுடைய எல்லா தேவைகளும் கூட இறுதியில் எதில் முடிந்து போய்விடும் என்றால் மரணத்தில் முடிந்து போய்விடும். See, death puts an end to all our desires, all our hopes. Sometimes without even getting fulfilled, the hopes are shattered. And death doesn't wait for anybody. மரணம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நச்சிகேதன் அதை உணர்ந்து கொண்டு, நச்சிகேதன் என்ன சொல்லியிருப்பார் அப்படி, ஒரு விவசாயி ஒரு நிலத்தை நன்றாக உழுது அந்த நிலத்தில் நெல் விதைகளை எல்லாம் தூவி அந்த நெற்பயிரை நன்றாக பாதுகாத்து, நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள விவசாயிகள் எவ்வளவு அந்த நெல் விளையிற வரைக்கும் அதை எவ்வளவு பாதுகாக்கின்றார்கள். அதை நன்றாக பாதுகாத்து அந்த நெற்பயிர் வளர்ந்த பிறகு அதில் எவ்வளவோ நெல் மணிகள், அப்படி அந்த நெற்பயிரில் அத்தனை நெல்மணிகளெல்லாம் வந்த பிறகு அது ஒரு நல்ல பக்குவத்தை அடைந்த பிறகு கடைசியில் அந்த விவசாயி என்ன செய்வான் அப்படின்னு, எதை தான் கண்ணெதிரில் பாதுகாத்து வளர்த்தானோ வளர்த்த அந்த நெற்பயிரே எதை கொண்டு நல்ல கூர்மையான அருவாளை கொண்டு என்ன செய்கின்றான் அப்படின்னு அதை அறுத்து விடுவான். அப்படி அறுத்ததோடு மட்டுமில்லாமல் தான் விளைவித்த எல்லா அந்த நெல்லையும் அரிசியாக மாற்றி, எண்ட் ஆஃப் த டே வாட் டஸ் ஹி டூ, ஹி ஒன்லி கன்சியூம்ஸ் இட். அதை அவன் விழுங்கி விடுகின்றான். அப்படி ஸோ நச்சிகேதா செட், யூ ஆர் ஆல்சோ கன்சியூமர். அப்படி மனிதர்களுக்கு தேவையான எல்லா ஆசைகளையும் கொடுத்து, எப்படி ஒரு விவசாயி நெல்லை தூவி அந்த நெல் வளர்வதற்கு எல்லா பக்குவத்தையும் செய்கின்றாயோ, அதே மாதிரி தேவர்களாகிய நீங்கள் எல்லாரும் மனிதர்கள் ஆசைப்படுவதை விரும்புகின்றீர்கள்.
மனிதர்களை ஆசையிலேயே வைத்திருந்து அவர்களுக்கு இந்த கர்மங்களை எல்லாம் செய்ய சொல்லி அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து பை நொரிஷிங் தெம் அவர்களை வளமையாக்கி அவர்களை செம்மையாக்கி யமதர்மராஜனை நீ இதையெல்லாம் கொடுக்கின்ற எனக்கு நீண்ட ஆயுள் அழகான பெண்கள் இவ்வளவு செல்வங்களையும் கொடுத்து விட்டு இறுதியில் நான் உன்னிடத்தில் தானே வர வேண்டும். இத்தனை அனுபவங்களும் எல்லா ஆசைகளும் கூட கடைசியில் எங்கே முடிந்து விடுகின்றது என்றால் அதெல்லாம் மரணத்தில் தானே போய் முடியப் போகின்றது. அப்படி இதெல்லாம் மரணத்தில் தான் முடியப் போகின்றது என்றால் நான் ஏன் இதையெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டான். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய எல்லா அனுபவங்களும் அப்படி தான். இது கிராமங்களெல்லாம் போனோன்னா ஆடுகள் வளர்ப்பார்கள், கோழிகள் வளர்ப்பார்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ரொம்ப பொத்தி பொத்தி வளர்ப்பார்கள். அப்படி அவ்வளவு வளர்த்து அதற்கு தீனி எல்லாம் போட்டு கடைசியில் என்ன பண்ணுறது, இட் ஒன்லி பிகம்ஸ் ஃபுட் ஃபார் தெம். அப்படி இந்த சேம் வே தேவர்கள் கூட மனிதர்களுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு கடைசியில் மனிதனை எது விழுங்குகின்றது என்றால் ஒரு மரணம் அவனை விழுங்குகின்றது. எல்லா ஆசைகளும் அவனுக்கு பூர்த்தியாகி விட்டதா என்று கேட்டால் முழுமையாக பூர்த்தியாக இருக்காது. ஆகவே நச்சிகேதன் அங்கே கேட்கவில்லை. அங்கே என்ன கேட்டான் அப்படின்னா விவேகத்தையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கேட்டான். அதனால்தான் இந்த குரு தத்துவம் நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடியது குரு தத்துவத்தை குறித்து. ஆனால் ஒரு குரு என்பவருடைய ஒரு முக்கியமான பங்கு என்னவென்றால் அவர் வைராக்கியத்தை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். பாரத தேசத்தினுடைய பெருமை என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த தேசத்திற்கென்று ஒரு பெருமை உண்டு. அப்படி இங்கே செல்வச் செழிப்பு கூட வைராக்கியத்திலிருந்து தான் தோன்றியது. அப்படி நாம் நம்மளுடைய சரித்திரத்தை பாரத தேசத்தினுடைய பெருமையை நாம் முழுமையாக இன்னும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி ஈவன் தி மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி இஸ் தி அவுட்கம் ஆஃப் நாலேஜ் அண்ட் டிஸ்பேஷன். ஞானத்திலிருந்தும் வைராக்கியத்திலும் இருந்துதான் மனிதர்கள் செல்வச் செழிப்பு உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். முதலில் ஞானத்தை பெற்றார்கள், வைராக்கியத்தை பெற்றார்கள், அதன் பிறகு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வச் செழிப்பையும் பெற்றிருக்கின்றார்கள். செல்வச் செழிப்பை பெற்ற மிகப்பெரிய ராஜரிஷிகள் கூட கடைசியில் அந்த செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு வைராக்கியத்தையும் ஞானத்தையும் தேடி சென்றிருக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய ரிஷி யாக்ஞவல்யர்னு ஒரு ரிஷி அவ்வளவு யஜ்ஞங்கள் பண்ணி யாகங்கள் செய்து அவ்வளவு செல்வத்தை சேர்த்தவர் கூட கடைசியில் தான் சேர்த்த எல்லா செல்வத்தையும் தன்னுடைய மனைவிகளிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் இறுதியாக ஞானத்தை தேடித்தான் சென்றார்கள். பாரத தேசத்தில் வைராக்கியம் என்பது ஏதோ படைப்பானது தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகமானது வளர்ந்து பண்பாடானது வளர்ந்து அதன் பிறகு மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியமும் ஞானமும் ஏற்பட்டது என்கின்ற அது ஒரு செயல்முறை இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராசஸ். நம்மளுடைய தேசத்தில் வைராக்கியம்ங்கிறது ஒரு ப்ராசஸ் கிடையாது. இன்றைக்கும் கூட வேறு நாகரிகங்களுக்கு வேறு தேசங்களில் இந்த வைராக்கியம் என்கின்ற வார்த்தை இன்னும் இருக்கின்றதா நமக்கு தெரியாது. அப்படி இன் அதர் பார்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ் வி டூ நாட் நோ. அப்சல்யூட் மெட்டீரியலிஸ்டிக் கண்ட்ரீஸில் இங்கே அவர்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் வைராக்கியத்தை பற்றி பேசுகின்றதான்னு சொல்ல முடியாது. ஆனால் படைப்பில் முதலிலேயே நமக்கு தோன்றியதே வைராக்கியம்தான், ஞானம்தான். அதிலிருந்து தான் செல்வச் செழிப்பு. திருப்பி செல்வச் செழிப்பிலிருந்து எங்கே போனார்கள், மீண்டும் எங்கே போனார்கள் என்றால் வைராக்கியத்தை தேடித்தான் போனார்கள். இன்ஃபேக்ட் நாம் ஞானத்திலிருந்து அஞ்ஞானத்தில் விழுந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம அவ்வளோ ஞானம் இருந்திருக்கிறது, அவ்வளோ வைராக்கியம் இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் ஏன் சொல்கின்றேன் என்றால் நாம் வேதவியாசரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாட் இஸ் இஸ் கான்ட்ரிபியூஷன் தட் வி ஷுட் நோ. அப்படி பிரம்மதேவர் முதலாக இந்த சிருஷ்டியை இந்த உலகத்தை படைக்கும் பொழுது இந்த பின்னாடி 4 பேர் உட்கார்ந்துருக்கிறார்களே சனகாதி முனிவர்கள், இவர்களே தான் படைத்தார். அப்படி இஃப் யூ ஸ்டடி அபவுட் கிரியேஷன் அப் டு தக்ஷ பிரஜாபதி இட் இஸ் ஒன்லி தி மென்டல் கிரியேஷன். அப்படி அது ஆண் பெண் உறவின் மூலமாக தோன்றியவர்கள் கிடையாது தக்ஷ பிரஜாபதி வரைக்கும். தக்ஷ பிரஜாபதிக்கு பிறகுதான் சிருஷ்டி படைப்பு என்பது ஆண் பெண்ணினுடைய சேர்க்கையிலிருந்து தோன்றியது. அதற்கு முன்பாக படைப்பெல்லாம் எதிலிருந்து தோன்றியது என்றால் மனிதர்களுடைய தவத்திலிருந்து, அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து, அவர்களுடைய ஆற்றலிலிருந்து வெளிப்பட்டது. அப்படி பிரம்மா ஆழ்ந்த தியானத்திலிருந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய தப்போபலத்தினால் இந்த 4 பேர் இருக்கிறார்களால் இந்த சனகாதி முனிவர்களை படைத்து
நீங்கள் போய் இந்த சம்சாரத்தில் ஈடுபட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவகோடிகளை பெருக்க வேண்டும் சொன்னார், அதிகப்படுத்த வேண்டும் சொன்னார். அதான் சொன்ன. ஆனால் அவர்கள் பிறக்கும் பொழுதே எப்படி பிறந்தார்கள் என்றால் வைராகிகளாக பிறந்தார்கள். எப்பவும் சொல்வேன், முதல்ல அப்பா பேச்சை கேட்காதவர்கள் யாருன்னு அந்த 4 பேர் தான் அப்படின்னா. தே டிடன்ட் லிசன் டு ஹிம். தே வெண்ட் நேர சிவனிடத்தில் போய் ஞானத்தை பெற்று. அதனால் படைப்பில் முதல் பகுதியே எதுவாக இருக்கின்றது? ஞானமும் வைராக்கியம்தான். அதன் பிறகு அத்திரி முதலிய பிரஜாபதிகளை பிரம்மாக்களை பிரம்மதேவரை படைத்தார். நவபிரம்மாக்கள்னு சொல்வார்கள். சில நேரத்தில் 7ன்னு இருக்கும் 8ன்னு இருக்கும். பொதுவாக தேவக்கால நவபிரம்மாக்கள் அத்திரி மரீச்சி போன்ற ரிஷிகள் எல்லாம். அவர்களை தோற்றுவித்த பிரம்மதேவர் நீங்களாவது சென்று இந்த படைப்பை விருத்தி செய்யுங்கள்னு சொன்னார். அவர்கள் அப்பா பேச்சை கேட்டு விருத்தி செய்யலான்னு போகும்பொழுது நாரதர் வந்தார். அப்படி நாரதர் வாஸ் எக்ஸிஸ்டட் அட் த டைம். நாரதர் வந்து சொன்னார், உங்கள் அப்பா இந்த இன்ப துன்பம் நிறைந்த இந்த சம்சாரத்திற்குள் போய் நுழைய சொல்கின்றார்கள், உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டார். அவங்க நுழையிறதுக்கு முன்னாடியே பயமுறுத்தினார். உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டார். நீங்கள் உங்கள் அப்பா பேச்சை கேட்காதீங்க, உங்களுக்கு முன்னாடி பிறந்த உங்கள் அண்ணாக்களையெல்லாம் நினச்சி பாருங்கள், அவர்கள் இந்த சம்சாரமே வேண்டான்னு வைராக்கியத்தோடு ஞானத்தோடு சென்று விட்டார்கள். இப்போ என்னையும் பாருங்கள், நானும் பிரம்மாவனுடைய மானச புத்திரன் தான், எனக்கும் கூட இல்லற வாழ்க்கையில் எந்த ஆர்வமும் இல்லை, அதனால் நீங்கள் சத்தமில்லாமல் இங்கேருந்து கிளம்பிடுங்கன்ட்டார். பிரம்மா காதில் இந்த செய்தி விழுந்த பொழுது பிரம்மா நாரதரை கோபித்து கொண்டு நாரதரை பார்த்து சொன்னார், நாரதா, நீ ஞானத்தை அடைந்து விட்டாய், உனக்கு வைராக்கியம் வந்து விட்டது, உனக்கு ஞானம் வந்து விட்டது. ஆனால் இந்த சிருஷ்டியில் இன்னும் எண்ணற்ற ஜீவகோடிகள் அறியாமையிலேயே இருக்கின்றது. அப்படி அத்தனை ஜீவகோடிகளும் அறியாமை நீங்க பெற்று அவர்களுக்கு உன்னை போல் வைராக்கியமும் ஞானமும் வேண்டுமென்றால் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இந்த ஷரீரம் என்று ஒன்று தேவைப்படுகின்றது. இந்த ஜீவாத்மக்களுக்கு ஷரீரம் இல்லாமல் அந்த ஷரீரத்தின் மூலமாக இந்த லோகங்களை எல்லாம் அனுபவிக்காமல், அதை என்ன வராது அவர்களுக்கு, இல்லற வாழ்க்கைகளை அனுபவிக்காமல், உலக விஷயங்களை அனுபவிக்காமல் அவர்களுக்கு ஞானமோ வைராக்கியமோ அவர்களுக்கு தோன்றாது. ஆகவே இந்த உலகத்திலேயே உயர்ந்த தானம் என்னவென்றால் ஷரீர தானம் என்பது உயர்ந்த தானம். அப்படி நீங்கள் எல்லாம் ஒரு நிமிடத்தில் உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும். அன்னம் இல்லாதவனுக்கு அன்னம் கொடுப்பது அன்னதானம், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது வஸ்திர தானம். அப்படி ஷரீரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவிற்கு ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு ஷரீரத்தை கொடுக்கக்கூடியதும் தாத்ருத்வம் என்று பெயர். அது தானங்களிலேயே உயர்ந்த தானம். அப்படி ஒரு ஜீவனுக்கு ஷரீரத்தை நாம் தானம் செய்திருக்கின்றோம். அந்த ஜீவன் நன்றி சொல்லும். அப்படி எண்ணற்ற ஆன்மாக்கள். இப்போ நமக்கு இந்த ஷரீரம் கிடைச்சதால் அதனுடைய பெருமை நமக்கு தெரியலை. அப்படின்னு இது இல்லாத பொழுது அதனுடைய பெருமை. அப்படி எத்தனையோ ஜீவகோடிகள் இந்த சிருஷ்டியில் ஏதோ ஒரு சரீரம் கிடைத்தால் போறோம்னு, மானுட சரீரம் மட்டும் இல்லை. அப்படி ஏதோ கழுதையோ குதிரையோ ஏதோ ஒன்று கிடைச்சா போறோம்னு இருக்கிறது. அப்புறம் தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகலாம், புல்லாய் புழுவாய் பூடாய் பல்வுருகமாயின்னு என்றைக்கே ஒரு நாள் மனிதராக என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே மனித பிறவி கிடைத்திருக்கிறது பாரு. மனிதர்களால் இன்னொரு மனித பிறவியை, மானுட சரீரத்தை மனிதர்களால் தானே கொடுக்க முடியும். மனிதர்களால் தான் ஜீவகோடிகளுக்கு இன்னொரு மானுட சரீரத்தை கொடுக்க முடியும். அது உயர்ந்த தானம் அல்லவா? ஆனால் நாரதா, நீ அவர்களுடைய மனதை கெடுக்கின்றாயே, அதனால் நித்தியமாக நீ ஒரு இடத்தில் நீ இருக்கக்கூடாதுங்கிற சாபம் பிரம்மதேவரால் நாரதற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ ஒரே இடத்துல இருந்து அங்கே இருப்பவர்களெல்லாம் குழப்பி விடுவாய், அதனால் நீ எப்போ பார்த்தாலும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு தேசாந்தரமாக நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும்னு சொன்னார். அப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள். அதன் பிறகு அவர்கள் இந்த சிருஷ்டியை விருத்தி செய்தார்கள். ஆனால் இந்த சிருஷ்டி இத்தனை ஜீவகோடிகளுக்கு சரீரங்கள் எல்லாம் கிடைத்து விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்கு ஒரு ஞானம் வேண்டுமா இல்லையா? அப்படி அதனால் வேறு எந்த சரீரங்களுக்கும் கூட ஞானம்ங்கிறது முக்கியம் கிடையாது. அப்போ ஜீவன்கள் எல்லோரும் இந்த மானுட பிறவி எடுத்து தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு என்ன அவசியப்படுகின்றது என்றால் அவர்களுக்கு ஒரு ஞானம் என்று ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த ஞானம் இல்லாவிட்டால் there is no evolution. அப்போ வேதங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இதை தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த வேதங்களை குறித்தும் அவர் நமக்கு தெரியறதில்லை. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி செக்யுலர் நாலேஜ் ஆர் தி மெட்டீரியல் நாலேஜ்
அண்ட் தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். வேத ஞானத்திற்கும் நாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மற்ற ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இந்த வேதத்தினுடைய ஞானம் என்பது ஜீவனுடைய வளர்ச்சிக்கு, ஜீவனுடைய முன்னேற்றத்திற்கு. இட் இஸ் மென்ட் ஃபார் தி எவல்யூஷன் ஆஃப் ஜீவா. எப்பொழுது ஒரு ஜீவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும் வரும்பொழுது அதற்கு என்ன தயாராக இருக்க வேண்டும்? அதற்கு ஞானம் என்று ஒன்று தயாராக இருக்க வேண்டும். நாம் கல்லூரியில் படிக்கக்கூடிய இந்த படிப்புகள் எல்லாம், அது குறை சொல்லலை. அப்படி இந்த படிப்புகள் எல்லாம் ஜீவனுடைய வளர்ச்சிக்கு கிடையாது. அந்த ஜீவன் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கும் பொழுது அதற்கு என்ன தேவைப்படுகின்றது? உலகியலில் ஒரு சௌகரியங்கள் தேவைப்படுகின்றது. அப்படி இஃப் யூ see all scientific discoveries, they are only material development. அது புற உலகில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் நடந்து கொண்டே போகின்றது. அவற்றினால் ஆன்மாவிற்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. அப்படி ஆன்மாவிற்கு ஒரு முன்னேற்றம் வேண்டுமென்றால் அந்த ஆன்மாவிற்கு வேத ஞானம் என்பது வேண்டும். அப்படி அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞானம் இல்லாவிட்டால் இத்தனை ஜீவகோடிகளும் அதில் யாராவது ஒருவர் அதிலிருந்து இதனுடைய அனித்தியத்துவத்தை புரிந்து கொண்டு இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு இந்த வேதம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? அட்லீஸ்ட் இந்த வேதங்கள் தான் அவனை புண்ணியங்களாவது பண்ண சொல்லி, இந்த லோகம் இல்லாவிட்டாலும் இதை காட்டிலும் இன்னும் மேலான உலகங்கள் இருக்கின்றது, இந்த மானுட சரீரங்களை காட்டிலும் இன்னும் உயர்ந்த சரீரங்கள் இருக்கின்றது, இந்த உலகத்தை காட்டிலும் மேலான உலகங்கள் இருக்கின்றது அப்படின்னு மனிதனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அவனை அடுத்த நிலைக்கு தள்ளுவதற்கு ஒரு ஞானம் வேண்டுமா இல்லையா? அப்படி இவ்வளவு ஞானமும் இது எதுவுமே பகவான் வேதவியாச ரிஷி இல்லாவிட்டால் நமக்கு கிடைத்திருக்காது. இப்போ சொன்னேனே, இந்த பிரம்மாவை பற்றி, சனகாதி முனிவர்களை பற்றி, இதெல்லாம் இவ்வளவு வேத ரகசியங்களும் இவ்வளவு சிருஷ்டியினுடைய எல்லா ரகசியங்களுமே வேத பாஷையில் இறைவன் மூலமாக யாருக்கு அருளப்பட்டது என்றால் அது வேதவியாசருக்கு அருளப்பட்டது. ஆகவே தான் இப்போ இவ்வளவு நம்ம சொல்லக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் நமக்கு எப்படி இந்த பாரத தேசத்தினுடைய சரித்திரமாகட்டும், இதனுடைய வேதங்களாகட்டும், புராணங்கள் ஆகட்டும், இப்போ இவ்வளோ விரதங்கள் எல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ விரதங்கள் நடக்கிறது, எவ்வளவு பூஜைகள் நடக்கின்றது, மனிதர்களுக்கு தெய்வத்தின் இடத்தில் எவ்வளோ பக்தி இருக்கின்றது. ரொம்ப ஆச்சரியம். நேற்று நான் என்னுடைய கிராமத்திற்கு போயிருந்தேன், தேர் திருவிழா. அங்கே ஒரு அழகான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருக்கிறது. அப்படி ஐ விசிட்டட் எஸ்டர்டே. அப்படி அந்த ஊர் மக்கள் அவ்வளவு ஸ்ரத்தையோடு பக்தியோடு, அப்படி ஒரு பக்தியை பார்க்கப்போ அவர்களுக்கு நேரடியாக இது வேதம்லாம் தெரியாது. ஆனால் வேத விற்பனர்களை வைத்து அவர்கள் நல்ல பூஜைகள் எல்லாம் செய்து அலங்காரங்களை செய்து ஒரு 10 நாள் திருவிழா யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்களோடு அந்த மனிதர்களுக்கு வேதங்கள் தெரியாவிட்டாலும் அந்த நடைமுறைகளின் மீது, அந்த கலாச்சாரத்தின் மீது, அந்த பண்பாட்டின் மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. நான் ஒவ்வொரு வருடமும் அதை ஆச்சரியமாக பார்ப்பேன். அந்த கிராமத்து மக்கள் அவ்வளோ ஆச்சரியம். அவ்வளோ அந்த தேர் இழுத்து முடிந்து அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் ஒரு மழை. எனக்கு அது அதிசயமாகவே தெரியவில்லை. ஒருவேளை மழை பெய்யாவிட்டால் தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பேன். இப்படி அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊரை விட்டு வெளியில் வரேன். 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறம் எங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அப்படின்னு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அப்படி இதை அவர்களே கவனித்திருப்பார்களான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசினா அவங்க ஆச்சரியமாக சொல்ல மாட்டாங்க, இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் பாருங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தேர் இழுத்தால் மழை பெய்யுங்கிறது. மழை என்பது இறைவன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வேறு ஒரு அனுபவம். அது அவர் எப்படி அவர் சிரிக்க முடியாது, அவர் சிரித்தா நமக்கு தெரியாது. அப்படி அதனால் நமக்கு அவர் மழையாக வரும்பொழுது என்ன தெரியும்? ஆக அனுக்கிரகம் என்பது இத்தனை பூஜைகள், இத்தனை விரதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இது எதுவுமே அப்படி ஒட்டுமொத்த மனித குலமே ஒரு ஞானமற்று, அப்போ படைப்பினுடைய நோக்கமே என்ன இடம்? இட் பிகம்ஸ் பர்பஸ்லெஸ். அப்படி இவ்வளவையும் நமக்கு கொடுத்தது யார் என்றால் வேதவியாச மகரிஷி. இன்னும் இவ்வளோ அவதாரங்களை ராம அவதாரம், வால்மீகி மகரிஷி இல்லைன்னா ராமர்னு ஒருத்தர் இருந்தார்னே தெரியாது. அப்படி தெரியாது. இன்றைக்கு இவ்வளோ கிருஷ்ணர் கோவில்கள், ஆனால் எந்த கிருஷ்ணர் கோவிலையும் வேதவியாச ரிஷியை பார்க்க முடியாது. அப்படி இன்றைக்கி இங்கே தான் குரு பூர்ணிமாவுக்கு இத்தனை பேர் இருக்கிறீர்கள், ஆச்சரியம் இல்லைன்னா எங்கேயுமே எந்த பள்ளிக்கூடத்துலையும் ஒரு வேதவியாச ரிஷியினுடைய
ஒரு கல்லூரிகளிலேயோ பள்ளிக்கூடங்களிலேயோ மாணவர்களுக்கு ஒரு ஸ்கூலில் போய் வேதவியாச ரிஷி தெரியுமான்னு அவன் மேலையும் கீழையும் பார்க்குறான் அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை அப்படி. ஆனால் இது எதுவும் இவ்வளோ அவதாரம், கிருஷ்ணாவதாரம். வேதவியாசர் மகாபாரதம்னு ஒன்று எழுதலைன்னா யாருக்கு கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார்னு எப்படி தெரியும்? அப்படி யாருக்கு தெரியாது. இத்தனை அவதார மகிமைகள், குரு தத்துவங்களுடைய சிறப்புகள், இது இவை எல்லாமே பகவான் வேதவியாசரால் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேதவியாசர் நம்ம இந்த ஸ்லோகம் சொல்கிறோம், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமகன். அது ஆரம்பத்தில் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமகன்னு சொன்னால் போகிறோம். இது ரெண்டாவது என்ன இருக்குது? நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக. அவர் எப்படி வியாசருடைய விஷ்ணுவனுடைய ரூபம், இந்த பகவான் வேத வியாச ரிஷி யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழும். மகாபாரதத்தில் சாந்தி பருவம் என்று அழகான பருவம் உண்டு. அந்த சாந்தி பருவத்தினுடைய 350வது அத்தியாயம், ஒவ்வொரு பிரதிகளில் இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மாறும். அந்த 350வது அத்தியாயத்தில் ஜனமேஜயன் வைஷம்பாயனரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பான். இந்த பெயர்களெல்லாம் தெரியுமா? ஜனமேஜயர், வைஷம்பாயனர், இதெல்லாம் வியாசர் இல்லைன்னு இது கூட நமக்கு தெரியாது. அப்படின்னு ஜனமேஜயன் வைஷம்பாயனரிடத்தில் கேட்பார், இந்த உலகத்தில் சாங்கிய தத்துவங்கள் இருக்கின்றது, யோக தத்துவங்கள் இருக்கின்றது, பாஞ்சராத்திரம்னு ஒரு தத்துவங்கள், பாஞ்சராத்திர தத்துவங்கள் இருக்கின்றது, வேதத்தில் ஆரண்யக்கம் என்கின்ற பகுதிகள் எல்லாம் இருக்கின்றது. இப்படி நிறைய சாங்கியம், யோகம், பாஞ்சராத்திரம், வேதத்தினுடைய ஆரண்யக்கம்னு இப்படி ஒவ்வொன்று எவ்வளவோ கிரந்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் ஒரே பாதையை சொல்கின்றதா அல்லது வெவ்வேறு பாதையை சொல்கின்றதான்னு ஒரு கேள்வி ஜனமேஜயன் கேட்பார். யாரிடத்தில் கேட்கிறார்? வைஷம்பாயனரிடத்தில் கேட்பார். வைஷம்பாயனர் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக வைஷம்பாயனருடைய குரு யார்? பாருங்க, எவ்வளோ அமைதி, ஆழ்ந்து நிசப்தம் பாருங்க அப்படின்னு. வைஷம்பாயனர் குரு வேதவியாசர், சாக்ஷாத் வேதவியாசர் வைஷம்பாயனருடைய குரு, நேரடியான குரு. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக வைஷம்பாயனர் வேதவியாசரை குறித்து ஒரு தியானம் சொல்லிட்டு சொல்லுவார். அப்படி அந்த ஸ்லோகம் வைஷம்பாயனரே எழுதிய ஸ்லோகம், அது வேதவியாசரை குறித்த ஸ்லோகம். இது மகாபாரதத்தில் இருக்கின்றது. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஜக்ஞே பகுஜ்ஞம் பரமத்யுதாரம் யம் த்வீப மத்தியே சுதமாத்மயோகாத் பராசராத் சத்யவதி மகர்ஷிம் தஸ்மை நமோ ஞான தமோனுதாய. அழகான ஸ்லோகம். தஸ்மை நமக, அந்த வியாசருக்கு என்னுடைய நமஸ்காரம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சிஷ்யர் யாரை நமஸ்காரம் பண்ணுறாருன்னா வியாசரை நமஸ்காரம் பண்ணுறார். யார் அந்த வியாசர்? அவரே சொல்கிறார், ஜக்ஞே பகுஜ்ஞம். அப்படி பகுஜ்ஞம்னா அளவற்றது. ஜக்ஞின்னு த ஒன் ஹூ நோஸ் த என்டையர் நாலேஜ். யார் ஒருவருக்கு எல்லா ஞானமும் பூரணமாக தெரிந்திருக்கின்றதோ அப்படி. பரமத்யுதாரம், யாருடைய ஹிருதயம் உதார குணத்தோடு இருக்கின்றதோ அப்படி. எம் தீப மத்தியே சுதம் ஆத்ம யோகாத், யார் ஒரு தீபகற்பங்களுக்கு நடுவில், தீவிற்கு நடுவில், அப்படி தானே பிறந்தார் அவர். ஒரு தீவில் தானே, தீவிற்கு நடுவில் தானே பிறக்கிறார், பிறந்தாரோ. ஆத்ம யோகாத், அங்கேயும் சத்தியவதியும் பராசரரும் கலந்தில்லை, அது பராசருடைய ஆத்ம யோகத்தில் இருந்து. பராசராத், அவருடைய அப்பா பேர் பராசராத். பராசரருக்கு சத்தியவதி மூலமாக எந்த ஒரு மகரிஷி பிறந்தாரோ, அஜ்ஞான தமோனுதாய, யார் ஒருவர் அஜ்ஞானத்தை அழிப்பதற்காகவே தோன்றினாரோ அந்த வியாச பகவானை நான் நமஸ்கரிக்கின்றேன். அப்படி இதோடு முடிச்சிருந்த அடுத்த கேள்வி ஜனமேஜயன் கேட்டிருக்க மாட்டான் அப்படின்னு. ஆனால் அடுத்த ஒரு ஸ்லோகம் ஜனமேஜயன் இது சொன்ன உடனே வைஷம்பாயனர் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறார். இது ரொம்ப அழகான ஸ்லோகம். இது வியாசரை பற்றி பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஸ்லோகங்களாக இருக்கின்றது. அப்படி பிதாமகாத்யம் பிரவதந்தி ஷஷ்டம் மகர்ஷிம் ஆர்ஷேய விபூதியுக்தம் நாராயணஸ்ய அம்சஜம் ஏகபுத்திரம் துவைபாயனம் வேத மகாநிதானம். வைஷம்பாயனர் சொல்கிறார், பிதாமகாத் எம் பிரவதந்தி ஷஷ்டம்,
பிரம்மதேவருக்கு முன்பாக யார் இருந்தார்கள்? பிரம்மதேவர் பிதாமகாத் எம், யார் ஒருவர் பிரம்மதேவத்திற்கு முன்பாக இருந்தாரோ அவர் ஸ்ரீமன் நாராயணர். அப்படி அந்த நாராயணனிடத்திலிருந்து ஆறாவதாக, அப்படி அது குறிப்பே இருக்கிறது, ஷஷ்டம்னா ஆறாவதாக ஒரு மகரிஷி தோன்றினார். மகரிஷியும், அதனால தான் இவர் பகவானும் கூட மகரிஷியும் கூட, ரெண்டும் பொருத்தும். பகவான் வேதவியாச ரிஷின்னு, அவர் ரிஷி, அவர் பகவான். அகஸ்தியர் அப்படி தான், அகஸ்தியர் பகவானும் கூட ரிஷியும் கூட. அப்படி ஆர்ஷேய அப்படின்னு ஒரு ரிஷி குலத்தில் தோன்றியவர். விபூதி யுக்தம், எல்லா ரிஷிகளுடைய பெருமைகளும் விபூதிகளும் அவரிடத்தில் இருக்கின்றது. நாராயணஸ்ய அம்சஜம் ஏகபுத்திரம், இவர் சாட்சாத் நாராயணனுடைய புத்திரர், நாராயணனுடைய அம்சம். இப்போ சொன்னோம் இல்லையா, வியாசரூபாய விஷ்ணு, விஷ்ணு ரூபாய வியாசாய விஷ்ணு ரூபாய், அந்த ஸ்லோகம் தான் இது. அங்கிருந்து தான் சொல்கிறார். நாராயணஸ்ய அம்சஜம், இவர் சாட்சாத் நாராயணனுடைய புத்திரர். துவைபாயணம் வேத மகாநிதிம், இவருக்கு துவைபாயணம் மகாநிதிம்னு பெயர்ன உடனே ஜனமேஜயனுக்கு சந்தேகம் வர்றது. அப்படின்னு சரி, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் இவர் பராசரருடைய முதல் ஸ்லோகம் கரெக்டாக இருக்குது, பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தார் அப்படி. ஆனால் அடுத்த ஸ்லோகத்தில் இவர் மகாவிஷ்ணுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய ஏகபுத்திரன் சொல்கிறார்களே, இப்போ மகாவிஷ்ணுவுக்கும் இந்த வேதவியாசருக்கும் என்ன சம்பந்தம்னு அந்த கேள்வியை கேட்பார். அப்போ இந்த வேதவியாசர் என்பவர் எப்பொழுது தோன்றினார் அப்படின்னா, பிரம்மா இந்த சிருஷ்டியை உருவாக்கிய பொழுது அப்படி அவர் இந்த சிருஷ்டிக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகின்றதா இல்லையா, அப்படி அவர் இந்த ஞானத்திற்காக அவரும் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார். இந்த கதையை வைஷம்பாயனர் சொல்லும்பொழுது சொல்லுவார், இது கேட்ட உடனே எப்படி அவர் நாராயணனுடைய அம்சர் வேதவியாசர் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும்னு சொல்லும் பொழுது, ஒரு முறை நாங்கள் எல்லோரும், அவர்கள் 5 பேர், தெரியுமா யார் அந்த 5 பேர்னு? வேதவியாசருக்கு 4 சிஷ்யர்கள் உண்டு, அப்படி ப்ளஸ் அவருக்கு ஒரு புத்திரர் உண்டு. புத்திரர் உங்களுக்கு தெரியும், சுகபிரம்ம ரிஷி அவருடைய புத்திரர். இந்த 4 + 1 சேர்ந்த அந்த 5 பேர் தயாரதி க்ளோஸ் டிசைபிள்ஸ், எப்பொழுதும் வியாசரை சுற்றியே இருந்தவர்கள். அப்படி வியாசர் ஒரு முறை இமயமலையினுடைய அடிவாரத்திலிருந்து எல்லா வேதங்களையும் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த மகாபாரதத்தை எல்லாம் இயற்றி தவம் செய்து கொண்டிருந்த காலத்தில் இந்த பைலர், சுமந்து, ஜெமினி, நான் யார்? வைஷம்பாயனர். நான் வைஷம்பாயனர், அப்புறம் அவருடைய புத்திரரான சுகர், நாங்கள் 5 பேரும் இந்த வியாசருக்கு சிற்சூஷை அப்படின்னு அவருக்கு வேண்டிய எல்லா விதமான பணிவிடைகளையும் நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம். அவர் எல்லா வேதங்களையும் மகாபாரதங்களையும் எல்லாவற்றையும் எழுதிய பிறகு கண்களை தவத்தை எல்லாம் முடித்து கொண்டு நாங்கள் செய்த பணிவிடையில் மகிழ்ந்து, அப்புறம் இந்த வேதங்களுடைய அர்த்தம், இந்த மகாபாரதத்தினுடைய அர்த்தங்கள், இது எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி ஹி தாட் அஸ் எவ்ரிதிங். இது எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது 5 சீடர்களாகிய நாங்கள் இந்த குரு தத்துவத்தினுடைய ரகசியத்தை, நீங்கள் எப்பொழுது தோன்றினீர்கள், உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கின்றது, நீங்கள் ஏதோ சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்த மாதிரி தெரியலையே, ஏன்னா உங்களுக்கு ஆதி இந்த சிருஷ்டி தோன்றிய காலத்திலிருந்து எல்லாமே தெரிகின்ற திரிகால ஞானி. எல்லா ஜீவகோள்களுடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எதிர்காலமும் தெரிகின்றது, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. இந்த கல்பத்தில் இல்லை, பூர்வ கல்பங்களில் தோன்றியது எல்லாமே நீங்கள் ஆதி காலத்திலிருந்து படைப்பினுடைய ஆரம்பத்திலிருந்தே இருப்பது போன்று தெரிகின்றதே, தாங்கள் யார், தங்களுடைய ரகசியம் என்னன்னு இந்த 5 சீடர்களும் கேட்பார்கள். சீடர்கள் கேட்டால்தான் குரு சொல்வார், தானாக ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்ல மாட்டார். அப்படின்னு அவருக்கு ஆத்ம பிரசம்சா கிடையாது, அப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும்னு என்ன இருக்காது, அப்படின்னு பெரிய அபிமானங்கள் எல்லாம் இருக்காது. கேட்ட உடனே சொல்கிறார், ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. முன்பு ஒரு முறை பிரம்மாவை சிருஷ்டி செய்த பிறகு இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஞானம் கொடுப்பதற்கு வேதங்கள் வேண்டும், அந்த வேதங்களை தொகுப்பவர் வேண்டும், அந்த வேதங்களினுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு சிஷ்ய கோடிகளை உருவாக்கி அவர்களுக்கு இந்த வேத பாரம்பரியத்தை இந்த பூலோகத்தில் நிலைநாட்டுவதற்கு ஒருவர் வேண்டும்னு மகாவிஷ்ணு நினைத்தாராம். ஸோ மகாவிஷ்ணு தாட். அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னு, அவர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பாரா இல்லையா, உடனே அந்த மகாவிஷ்ணு தியானம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. அத பூயோ ஜகத் சிருஷ்டுவா போஷப்தேன அனுவாதயன் சரஸ்வதிம் உச்சசார தத்ர சாரஸ்வதோ அபவத். இதெல்லாம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அப்போ மகாவிஷ்ணு தன்னுடைய யோக மகிமையால்
இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணி இதில் தர்மங்கள் இருக்கும், அதர்மங்கள் இருக்கும், பாப்பங்கள் இருக்கும், புண்ணியங்கள் இருக்கும். அவரே சொல்லிட்டார் இல்லையா, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதி அபியுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். என்னை நானே ஒவ்வொரு யுகத்திலும் படைத்து கொள்வேன், சிருஷ்டித்துக் கொள்வேன். அவர் எப்படி வருவார்னு நமக்கு என்ன தெரியும்? எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வருவார்னு தெரியும்? ஒரு ரூபம் வியாசருடைய ரூபம். அவர் எப்பொழுதும் இருக்கின்றாருங்கிறத சொல்லக்கூடிய ஸ்லோகம். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம், தன்னுடைய யோக சக்தியின் மூலமாக போ அப்படின்னு சமஸ்கிருதத்தில் போகோ, போகோன்னு ஒரு சப்தம். போன்னு ஆக்சுவலி பவான்னு அர்த்தம், ரொம்ப மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு சப்தம். இங்கே இந்த பீஜ மந்திரத்திற்கு என்ன அர்த்தம்னு தெரியல. போ அப்படின்னு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு சப்தம், ஒரு சப்தத்தை அவர் என்ன சப்தேன்னு அனுவாதையன். அந்த சப்தமானது மகாவிஷ்ணுவுடைய கண்டத்திலிருந்து தோன்றியதாம். தோன்றிய உடனே சரஸ்வதியும் உச்சச்சார, ஈ ரிமெம்பர்டு சரஸ்வதி, அப்படி தி நாலேஜ். அப்படி என்ன சரஸ்வதி அவர் நினைத்த உடனே தத்திர சாரஸ்வத்தோ அபவத் அப்படின்னு, அங்கே சரஸ்வதியினுடைய அம்சமாக ஒரு வடிவம் தோன்றியதாம். அப்படி இதெல்லாம் சாதாரண சிருஷ்டி இல்லை. இது மகாவிஷ்ணுவே பிரம்மாவை படைத்து விட்டு parallelly he created, அந்த பிரம்மாவிற்கு உபகாரமாக இருக்க வேண்டும். சிருஷ்டியில் ஜீவகோடிகளுக்கு ஞானத்தை வெறும் படைத்தால் மட்டும் போராது, அவர்களை ஞானத்தை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த போங்கிற அந்த போவை சரஸ்வதியோடு சேர்த்துட வேண்டியதான். போ சரஸ்வதி, அந்த சரஸ்வதியை, சரஸ்வதினா தன்னுடைய புத்திக்குள் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, அவருக்கு அதுதானே சரஸ்வதி ரூபமாக தானே இருக்கார். நினைத்த உடனே ஒரு அழகான ரூபம் ஒன்று அந்த மகாவிஷ்ணுவனிடத்திலிருந்து பிரிந்தது. மகாவிஷ்ணுவனிடத்திலிருந்தே தோன்றியது, மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக தோன்றியது. பார்த்தார் அப்படி, தன்னை கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே தன்னை போன்றே என்ன இருக்கிறதோ ஒரு உருவம் தோன்றணும். அதுக்கு ஒரு பெயர் வைக்கணுமா இல்லையா, உடனே நாமகரணம் பண்ணிடுறார் அப்படின்னு. உடனே அபாந்தரதமா நாம சுத்தோ வாக்கிய சம்பவ பிரபு, தன்னுடைய வாக்கிலிருந்து, வாக்குன்னா வாணியிலிருந்து, அதான் வாணின்னு பெயர், அதான் சாரஸ்வதம்னு பெயர். தன்னுடைய சரசிலிருந்து வாக்கிலிருந்து பிறந்த அந்த உருவத்திற்கு, அந்த வடிவத்திற்கு அபாந்தரதமான்னு பெயர் வைத்தார். அப்படி சரி, அழகான பெயர் தெரியுமா அது? அந்தரத்தமான உள்ள ஒரே இருட்டுன்னு அர்த்தம். அபாந்தரதமகன யாரொருவன் தோன்றும் போதே உள்ளே எந்த ஒரு இருளும் இல்லாமலேயே தோன்றினானோ அப்படி. நாராயணர் மாதிரியே அந்த அபாந்தரதமன், இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த அபாந்தரதமன் என்பவர் விஷ்ணுவிடத்திலிருந்து தோன்றுகின்றார். பிரம்மாவோடு, பிரம்மா மானசபுத்திரர் மாதிரி இந்த அபாந்தரதமா தோன்றியவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேதவியாசர் அந்த அபாந்தரதமனை பார்த்து சொன்னார், நான் வேதம்ங்கிறது பெரிய சமுத்திரம் அப்படின்னு, அது வந்து கடையணமா இல்லையா அப்படின்னு. அந்த சமுத்திரம் எல்லாருக்கும் முழுச, நமக்கு தாகம் எடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தாலும் போகிறோம் அப்படின்னு, கிணற்று தண்ணியை குடிக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தொகுத்து ஜீவகோடிகளுக்கு எப்பொழுது எந்த ஞானம் வேண்டுமோ அதை கொடுக்குன்ற மாதிரி, அதை தொகுக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் கிரகித்து கொண்டு நீ தொகுக்க வேண்டும்னு. இது எப்பொழுது நடந்தது அப்படின்னு, பிரம்மாவனுடைய ஒரு கல்பத்தில், சிருஷ்டியினுடைய ஒரு ஆரம்பத்தில். ஸ்வயம்பு மன்வந்தரம், இப்போ மன்வந்தரங்களையெல்லாம் குறித்து படிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் நிறைய, ஒரு பிரம்மாவனுடைய பகல் பொழுதுக்கு 14 மனுக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தினுடைய மனு பெயர் என்ன பாருங்க, எவ்வளோ சத்தம் இல்லாமல் இருக்கும்னு பாருங்க. இந்த மனு பேர் என்ன? மனு தான் உண்மையான ராஜா நமக்கு. வைவஸ்வத மனு, வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டவிம்சதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பாரத கண்டேன்னு எவ்வளோ சொல்கிறோம் பாருங்க. வைவஸ்வத மனு 7வது மனு. அப்படி இது 7வது மன்வந்தர், 7வது மன்வந்தர். வைவஸ்வத 7வது, 14 மனுக்களில் 7வது. ஸ்வயம்பு மனுங்கிறது ஆரம்பம், அந்த கல்பம் பிரம்மாவனுடைய அந்த சிருஷ்டி, அந்த கல்பத்தில் முதல்ல ஸ்வயம்பு மனு. அந்த மன்வந்தரத்தில் யார் தோன்றினார்கள்? தோன்றினவர் இந்த அபாந்தரதம தோன்றியவுடன் வேதங்களை எல்லாம் தொகுத்தார். தொகுத்த உடனே மகாவிஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹி நெவர் எக்ஸ்பெக்டட் ஹிஸ் கிரியேஷன் வில் அவுட்விட் ஹிம் அப்படின்னு. தான் படைத்த தன்னிலிருந்து தோன்றிய ஒரு சக்தி தன்னையே மிஞ்சி விடும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்ணார், நீ இனிமேல் எல்லா மன்வந்தரங்களிலும் நீ நீடித்து இருக்க வேண்டும்னு. அப்படி இந்த மன்வந்தரம் மட்டும் கிடையாது, அப்படி ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் நீ ஒவ்வொரு பெயரோடு ஒவ்வொரு
ரிஷிக்கும் ரிஷி பத்னிக்கும் நீ புத்திரனாக தோன்றுவாயாகன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிட்டார். அப்படி சொல்லிட்டு அவர் அப்போவே என்ன பண்ணியிருக்கிறார், நீ ஒரு சமயம் வைவஸ்வத மனுவிற்கு பராசரர் மூலமாக சத்தியவதியினிடத்தில் கிருஷ்ணத்வைபாயனன் என்ற பெயரோடு பிறப்பாயன். இது எப்போ நடந்தது, எப்போ சொல்கிறாரு பாருங்க. அப்படி அப்போ நீ 7வது மனு தோன்றும் பொழுது வைவஸ்வதனுடைய காலத்தில் நீ குரு வம்சத்தில் அந்த வம்சம் இருக்கும் பொழுது நீ கிருஷ்ணத்வைபாயனராக பராசரருக்கும் சத்தியவதிக்கும் நீ தோன்றுவாய். அப்பொழுது உன் நிமித்தமாக இந்த குரு வம்சத்தில் புத்திரர்களெல்லாம் பிறப்பார்கள். உன் எதிரிலேயே அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு அந்த ஒட்டுமொத்த குரு வம்சமும் அவுட் ஆஃப் கிரீட் பேராசையினால் அழியும். எப்பொழுது மனிதர்களுக்கெல்லாம் பேராசை ஏற்பட்டு அழிகின்றது அப்பொழுது வேதமும் என்னாகும், வேதமும் நசித்து போய்விடும். இது எப்போ பிறப்பார் சொல்கிறார், திருப்பி துவாபார காலத்தில் அதே அப்பாந்தர தமன் என்பவர் வேதவியாசராக அவதரிப்பார். பகவான் சொல்லிட்டார், நீ அவதரித்து குருவம்சம் முன்னே அழியும் பொழுது அந்த துவாபார யுகமானது முடியும் பொழுது வேதமானது மீண்டும் என்னாகும், வேதமானது மீண்டும் அழிந்துவிடும். அதை அடுத்து கலியுகத்தில் நம்மை போன்ற கலியுகத்தில் வரக்கூடிய அந்த ஜீவாத்மாக்களுக்கு எவ்வளவு தேவையோ அவர்களுடைய தேவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கு அந்த வேதத்தை மீண்டும் சுருக்கி அந்த வேதத்தை பாதுகாத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா தர்மங்களையும் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படி கடமைன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், அவன் சாட்சாத் பரமாத்மா. அப்படின்ட்டு உனக்காவது ஒரு ஆசை இருக்கும் சொல்லுவார் அவர், உனக்காவது மனதில் ஒரு ராகம் இருக்கும், ஆனால் உனக்கு பிறக்கக்கூடிய புத்திரனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா உன்னுடைய புத்திரருக்கு எந்த ஆசையும் இருக்காது. அப்படி நீ வைவஸ்வத மன்வந்தரத்தில் நீ தோன்றும் போது சாமானியமான கர்ப்பத்தில் நீ தோன்ற மாட்டாய். சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர், வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, சக்தியினுடைய புத்திரர் பராசரர், அந்த பராசரருடைய புத்திரனாக நீ தோன்றி மீண்டும் வேத தர்மத்தை இந்த கலியுகத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து அதை நிலைநிறுத்தக்கூடிய மகத்தான பணியை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாய். இப்படி எல்லா மன்வந்தரங்களிலும் சாக்ஷாத் என்னுடைய அம்சமாகவே நீ இருப்பாய் அப்படின்னு சொன்னி, இதுதான் வேதவியாசருடைய உண்மையான தோற்றம். இதுதான். அதனால் இப்போ இருக்கிறார, இந்த க்ஷணம் இருக்கிறாருன்னு கேட்டார், என்ன பண்ணுறார், ஹீ இஸ் எட்டர்னலி ப்ரெசன்ட். கிருஷ்ணர் கூட அவதாரத்தை முடிச்சுட்டு போயிட்டார். அப்படி ராமர் கூட அவதாரத்தையெல்லாம் முடிச்சுட்டு அவரவர்கள் லோகத்திற்கு போய்விட்டார்கள். அப்படி சிருஷ்டி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் யார் இருப்பார்கள் அப்படின்னா இன்றைக்கும் நாம் பேசுவதை உட்கார்ந்து என்ன பண்ணுறார், கேட்டுக்கொண்டிருப்பார், இல்லை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹீஸ் எவர் பிரசன்ஸ் இஸ் தேர். அப்படி சுகபிரம்ம ரிஷியும் உனக்கு ஒரு புத்திரனாக பிறப்பார் சொல்லி இவ்வாறு தான் வேதவியாசர். இப்போ ஒவ்வொரு அவர் வேதத்தை தொகுத்து வழங்கியதால் மகாவிஷ்ணு அவருக்கு என்ன பெயர் வச்சுட்டார்னா வேதவியாசருங்கிற அந்த பெயரையே வைத்து விட்டார். அதனால் எல்லாருக்குமே வேதவியாசருங்கிற பெயர் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அங்கே என்ன ஆகுது அப்படி, ஒவ்வொரு மன்வந்தரத்தில் அவர்களுக்கு இந்த நம்ம மன்வந்தரத்தில் இருக்கக்கூடிய வேதவியாசர். ஆனால்தான் எல்லா வேதங்களை காட்டில் ரொம்ப சிறப்பானது மகாபாரதம். ஒருவேளை 4 வேதங்களை படிக்க முடியலன்னா இந்த கலிகாலத்தில் மனிதர்களுக்கு தேவையான எல்லா தர்மங்களும் சொல்லப்பட்ட கிரந்தம் என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது மகாபாரதம். ஒருவேளை முழுமையான மகாபாரதத்தை உங்களால் படிக்க முடியவில்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய இந்த சாந்தி பருவமும் அனுசாசன பருவம் 2 பருவம் படித்தா போரும். நீங்கள் யாராவது கேட்டால் நான் முழு வேத அத்தியாயனம் பண்ணிட்டேன்னு தைரியமாக சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா அதை படிக்க படிக்க அவ்வளோ ஆசை. ஏன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும் சின்ன கதைகளோடு என்ன பண்ணியிருக்கிறார்கள், அந்த சாந்தி பருவத்திலும் அனுசாசன பருவத்திலும் வேதவியாசர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 26,000 ஸ்லோகங்கள் சாந்தி பருவமும் அனுசாசன பருவமும். இவ்வாறாக அவர் இந்த மன்வந்தரத்தில் இன்றைக்கு அவர் தோன்றி 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி நாம் ஒரு கணக்கு புராணங்களில் இருக்கக்கூடியது ஒரு கணக்கு. ஆனால் பெரியவர்கள் அந்த புராணங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளை எல்லாம் எடுத்து அவர்களுடைய யோக சக்திகளின் மூலமாக நமக்கு சொன்னது என்னென்னா, இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதரித்திருக்கின்றார், கிருஷ்ணருக்கு 5000 வருடங்களுக்கு முன்பாக ராமாவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது அவர்களுடைய குறிப்பு. அப்போ அந்த கிருஷ்ணர் பிறந்த அதே காலத்தில் அப்படி சமகாலத்தில் யார் தோன்றினார், வேதவியாசரும்
தோன்றியிருக்கின்றார். பகவான் அப்பவே சொல்வார், நீ வைவஸ்வத மந்திரத்தில் தோன்றும் பொழுது நானும் தோன்றுவேன் அப்படி அங்கேயே சொல்லிட்டார் அப்படின்னு. அதே அந்த குரு வம்சத்தினுடைய அழிவிற்கு ஒரு காரணமாக நீ மட்டும் இல்லை, அதன் அழிவிற்கு ஒரு காரணமாக நானும் இருப்பேன் அப்பவே சொல்லியிருக்கேன். இவ்வளவு ஞானமும் எல்லா மன்வந்தரங்களுடைய ஞானம் பூரணமாக இருக்கக்கூடிய ஒரு மகரிஷி யார் அப்படின்னா வேதவியாச ரிஷி. அவர் பிறந்த உடனே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் பிறந்த உடனே சும்மா குழந்தையாரெல்லாம் பிறக்கலை அப்படி. அது சாமானியமான பிறவி கிடையாது. அது ஆத்மயோகம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பராசர முனிவருக்கு சத்தியவதி மூலமாக பிறந்த உடனே அவர் உடனே தன்னுடைய தாயாரை பார்த்து சொல்கிறார், நெய்தர் தேவர் அட்டாச்சுட்டையும் நார் ஈ வாஸ் அட்டாச்சு. அவர் கிளம்பிட்டார் அப்படி. நான் தவம் செய்வதற்கு போகின்றேன், எப்பொழுது நீ என்னை மனதில் நினைக்கின்றாயோ அப்பொழுது நான் உன் முன்பாக உனக்கு நான் தோன்றுவேன்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறார். அதனால தான் அவருக்கு ஒரு பெயர் பாராசரர் அப்படின்னா பராசரனுக்கு புத்திரராக பிறந்தவர். அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, சாத்தியவதேயன். இதெல்லாம் ரொம்ப தெரியாது அப்படின்னு. சாத்தியவதேயன்னு சத்தியவதிக்கு பிறந்தவர் அப்படி. அவருக்கு கிருஷ்ண துவைபாயன் அந்த பேரே பாருங்கள். துவைபாயன அப்படிங்கிறது அந்த தீவில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனன்னு பெயர். அதற்கும் கிருஷ்ண துவைபாயனன் பிகாஸ் ஹி வாஸ் லுக்கிங் ஸோ பிளாக் அப்படி. அவருடைய உருவமே கருப்பான உருவம் அப்படி. இன்னொரு இடத்தில் வேறு புராணங்களில் சொல்லக்கூடிய விளக்கம் என்றால் அவர் கிருஷ்ணருடைய அம்சமாகவே இருப்பதால், மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அம்சமாக இருப்பதால் அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு ஒரு பெயர் இருக்கின்றது, கருப்பாக இருப்பது. அதை காட்டிலும் அவர் வேதங்களை கலியுகத்திற்காக பகுத்து செய்வதற்கு தோன்றினார். இன் இங்கிலீஷ் தி கலி இஸ் கால்டு டார்க் ஏஜ் அப்படின்னு. கலியை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறோம், இது ஒரு இருள் சூழ்ந்த காலம்னு சொல்கிறோம். அந்த காலத்திற்கு தேவையான தர்மங்களை கொடுப்பதற்காக தோன்றியதால் அவருக்கு ஒரு அடையாள பெயராக இந்த கிருஷ்ண துவைபாயனர் அப்படிங்கக்கூடிய இந்த பெயர் நிலை பெற்று விட்டது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமான இந்த கதைகளை, மகாபாரத கதைகளை கவனித்து கொண்டே வந்தோம் என்றால் ஒட்டுமொத்த இந்த குருவம்சமும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு குருவம்சத்தை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியாது. குருவம்சத்தினுடைய கடைசி புகழ்பெற்ற ராஜா என்று சொன்னோம் என்றால் சாந்தனு மகாராஜா அப்படி. சாந்தனுவோடு குருவம்சம் என்பது முடிந்து விட்டது அப்படி. ஒரு வம்சம் நீங்கள் ஒரு குடும்பத்தை கூட எடுத்து இதை பார்க்கலாம் அப்படி. ஒரு வம்சம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்பதை கண்டுபிடித்து விடலாம் அப்படி. சாந்தனு கடைசி குருவம்சத்தினுடைய கடைசி புத்திரர். ஒரு மிகப்பெரிய மரம் அது கடைசியாக தான் அழிவதற்கு முன்பாக அதிலிருந்து கொஞ்சம் காய்கள் காய்க்குமாம். ஆனால் அந்த காய்க்கக்கூடிய காய்கள் ஒரு பிரயோஜனமும் இருக்காதாம். அது என்ன அடையாளம் என்றால் அதுதான் அது அந்த வம்சம் அழிந்து விடும் என்பதற்கு அடையாளம். சாந்தனு மகாராஜாவிற்கு மகாபாரதத்தை கொஞ்சம் கூர்மையாக படிக்கும். சாந்தனு மகாராஜாவிற்கு கங்கையின் மூலமாக பிறந்தவர் பீஷ்மாச்சாரியார். ஆனால் அதன் பிறகு சாந்தனுவிற்கு சத்தியவதி மீது இருந்த மோகத்தினால் சத்தியவதியை மணக்க வேண்டும் என்பதற்காக சத்தியவதனுடைய தந்தை அவர் என்னுடைய மகளுக்கு பிறக்கக்கூடிய மகன்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பீஷ்மர் எதை எடுக்கின்றார், பிரம்மச்சரிய விரதத்தை எடுக்கின்றார். சாந்தனுவுக்கு இருந்த ஒரே சந்ததி யார், கங்கையின் மூலமாக பீஷ்மாச்சாரியார் இருந்தார். அங்கேயே முடிந்து போய்விட்டது குருவம்சம். உண்மையான குருவம்சம் முடிந்து ஒரு வேளை தான், இதெல்லாம் ஹைப்போதட்டிக்கல் அப்படின்னு. ஒருவேளை பீஷ்மர் திருமணம் செய்து கொண்டிருந்தால், பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தை எடுக்காவிட்டிருந்தால் இந்த மகாபாரதமே நடந்திருக்காது. ஏனால் பீஷ்மர் போன்ற ஒருவர், அஷ்டவசுக்களில் ஒருவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருந்திருக்கும், எல்லாம் உயர்ந்த குழந்தைகளாக. see this is how the whole design of the destiny, but destiny doesn't want that clan to continue. Creation doesn't want Bhishma to procreate because they want to put an end to everything. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார், பீஷ்மர் பிரம்மச்சாரியை தள்ளிட்டார். எப்பொழுது பீஷ்மர் பிரம்மச்சாரி ஆகிவிட்டாரோ, த ரியல் ராயல் கிங் அப்படி when he has taken to பிரம்மச்சரியம், அதன் பிறகு அவர் யாரையும் மணந்தார், சத்தியவதியை மணந்தார். அது ஒரு மோகத்தினால் செய்து கொண்ட திருமணம். அது சத்தியவதியை மணந்து கொண்டார். அந்த சத்தியவதிக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தார்கள்,
இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இது மகாபாரதம். சித்திராங்கதன் விசித்திர வீரியன் ரெண்டும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. பிரயோஜனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தே டிடன்ட் லிவ் லாங் அப்படி. சித்திராங்கதன் ஒரு கந்தர்வனோடு யுத்தம் செய்யும் பொழுது அந்த கந்தர்வனால் கொல்லப்பட்டு விடுகின்றான். அடுத்து விசித்திர வீரியனுக்கு தான் அம்பிகாவும் அம்பாலிகாவையும் திருமணம் செய்து பீஷ்மரே திருமணம் செய்து வைக்கின்றார். அந்த விசித்திர வீரியரும் சின்ன வயதிலேயே க்ஷயரோகம் வந்து இறந்து விடுகின்றார்கள். அப்போ சாந்தனுடைய அடுத்த 2 குழந்தைகளும் பீஷ்மர் அப்படி போயிட்டார். அதோடு குருவம்சம் எங்கே முடிந்து விட்டது? சித்திராங்கதனோடும் விசித்திர வீரியனோடும் குருவம்சம் என்பது முடிவுக்கு வந்து விட்டது அப்படி. ஆனால் சத்தியவதி இப்பொழுது திருப்பி பீஷ்மர் இடத்தில் மன்றாடுகின்றார். பீஷ்மர் சொல்லிட்டார், நான் ஒரு முறை விரதம் எடுத்து விட்டால் நான் என்னுடைய விரதத்தை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன்னு அவர் முடிவோடு எழுந்துகின்றார். ஆனால் இந்த வம்சம் தழைக்க வேண்டும். ஆனால் இனிமேல் அது குரு வம்சமாக இருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த வம்சத்தில் வந்தவர்கள் முடிந்து போய்விட்டார், பீஷ்மரோடு முடிந்து எடுத்துட்டு. அப்போ அந்த காலத்தில் இப்போ இந்த நியாயங்களெல்லாம் இப்போ தேவர நியாயம்னு ஒரு நியாயம் இருந்தது அப்படி. ஒரு சந்ததிகள் வளர வேண்டும் என்றால் தே ஆர் நாட் மென்ட் ஃபார் டுடேஸ் சொசைட்டி அப்படி. இட் வாஸ் 5000 years பேக் தி சொசைட்டி, தி கல்ச்சர், இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படி. அப்போ அந்த குலம் தழைக்க வேண்டும் என்றால் அந்த குலத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெரியவரை அழைத்து அந்த பெரியவர்கள் மூலமாக அந்த குலம் தழைக்கும். அப்போ சத்தியவதி உண்மையை சொல்கின்றார். அப்போ தான் பீஷ்மரிடத்தில் உண்மையை சொல்கின்றாள். தனக்கு ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பாகவே தான் கன்னிகையாக இருக்கும் பொழுதே பராசர முனிவருடைய பிரசாதத்தினால் அருளினால் ஒரு மந்திர சக்தியினால் எப்படி குந்திக்கு புத்திரர்கள் எல்லாம் பிறக்கின்றார்களோ அதே மாதிரி மந்திர சக்தியினால் ஆத்ம யோகத்தினால் ஒரு புத்திரன் பிறந்தார். வியாசர்னு பெயர். நான் எப்போ நினைத்தாலும் வருகின்றேன்னு சொன்னார். வியாசர் பிரத்யட்சமாகிறார் அப்படி. ஆனால் வியாசருக்கு எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. ஆனால் அவருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியும். தன் மூலமாகத்தான் பிறக்கப் போகின்றார்கள். அங்கேயும் கூட அந்த புத்திரர்கள் பிறந்தது எல்லாமே அதுவும் தேவரன் நியோகம்னு சொல்வார்கள். அதற்கு பேர், அந்த யோகத்திற்கு பெயர் நியோகம்னு பெயர். அது சமஸ்கிருதத்தில் தேவர நியாயம், மானுடர்களுக்கான நியாயம் இல்லை. அவர் இந்த அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் அழைத்து 2 பேருக்கு மந்திரம் கொடுக்குறார். மந்திரம் கொடுத்து 1 வருட காலம் தவம் செய்ய சொல்கின்றார் அப்படி. சி இஃப் யூ ஒன்லி டூ தபஸ் அப்படி உங்களுக்கு புத்திரர்கள் பிறக்கும்னு அப்படி. ஆனால் அதுதான் சொல்லிட்டேன்னு, அது கடைசி காய் ஒன்றும் அது போயிடுத்துன்னு. அப்படி தான் துருதராஷ்டிரன் எப்படி பிறந்தார்னு தெரியும். அடுத்து பாண்டு பிறந்தார். அதுக்கப்புறம் அந்த பணிப்பெண்ணின் மூலமாக திருதராஷ்டிரருக்கு ஒரு விதுரரும் பிறந்தார். ஆனால் திருதராஷ்டிரருக்கு இதில் இந்த புத்திரர்கள் மீது தன்னுடைய புத்திரர்கள்ங்கிற அந்த அபிமானமெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் குரு வம்சம் தோன்றுவதற்கு இந்த திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர் இந்த 3ம் தோன்றியதற்கு முக்கிய காரணம் யார்? வேதவியாசர் முக்கிய காரணம். அப்புறம் குந்தியும் கூப்பிட்டு சொல்கிறார் வேதவியாசர், குந்தியும் அழைத்து. அடுத்ததாக தன்னுடைய தாயான சத்தியவதியும் அழைத்து சொல்கிறார், இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் துரதிக்கிரமாக காலாக அப்படின்னு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலம் இல்லைன்னு இப்போ நமக்கு கூட அப்படி இருக்குது, மனசுக்குள்ளே வச்சுக்குங்க. அடுத்த 5 வருஷம் புரட்டி போட்டுடும் அப்படி. டைம் இஸ் டோட்டலி இட் இஸ் நாட் ஃபேவரபிள் அப்படி. 2032 வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டத்தில் நாம் நகரப்போகின்றோம் அப்படி. அதனுடைய ஆரம்பங்களையெல்லாம் எப்பொழுதே பார்த்துட்டே இருக்கிறோம். there are so many things are already happening. அவரவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போவும் நான் சொல்கிறேன், மனிதர்களை அவர்களுடைய கற்ற கல்வியோ அவர்கள் சேர்த்து வைத்த செல்வமோ பாதுகாப்ப போவது கிடையாது. மனிதன் அவன் பின்பற்றக்கூடிய தர்மம் ஒன்றுதான் அந்த மனிதனை காப்பாற்றக்கூடிய காலமாக இருக்கின்றது. அந்த மனிதனிடத்தில் தர்மம் இருந்தால் அந்த மனிதன் காப்பாற்றப்படுவான். அப்படி ஒரு காலத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் பெரியவர்கள் சொன்னதை தான் சொல்கிறேன், எதுவும் நானாக யோசித்து சொல்லவில்லை. அப்படி ஒரு காலம் சொல்கிறார். சத்தியவதியும் கூப்பிட்டு சொல்கிறார், குந்தியும் சொல்கிறார். கடைசி சத்தியவதிக்கும் அம்பிகைக்கும் அம்பாலிகாவுக்கும் யோகத்தில் அவரே யோக ரகசியங்களை எல்லாம் சொல்லி அவர்களை வனவாசத்திற்கு அனுப்பி நீங்கள் எல்லாம் யோகம் செய்து உங்களுடைய தேகத்தை விட்டு விடுங்கள். இனிமேல் இந்த குழந்தைகள் கஷ்டப்படுறது, சண்டைப்பட போகிறது, இந்த யுத்தம் இதையெல்லாம் ஏன் பார்க்கிறீர்கள்னு அனுப்பி விட்டுறார். அதுக்கப்புறம் நமக்கு வியாசரை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள் எல்லாம் பார்த்தோன்னா இதெல்லாம் நமக்கு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தான். பெரும்பாலும் மகாபாரதத்தில் வியாசருடைய பங்கு என்று பார்த்தோம் என்றால் அவர் இயற்றியதையெல்லாம் தவிர பாண்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களிடத்தில் தர்மம் இருந்தது. அதான் சொன்னேன், இவ்வளவு கடினமான காலத்திலையும் பாருங்கள்,
இவ்வளவு கஷ்டமான காலத்திலேயும் கடைசியில் உயிர் பிழைத்தவர்கள் அந்த யுத்தத்தில் யாருன்னு பார்த்தீர்கள்னால் பாண்டவர் பக்கம் இந்த 5 பேர் தான். பஞ்ச பாண்டவர்கள் உயிர் பிழைப்பார்கள். கூட ஒரு சாத்தியக்கு இருப்பான், சாத்தியக்கு உயிர் பிழைப்பான். பகவான் கிருஷ்ணர் இருப்பார். அந்த பக்கம் பார்த்தா அஸ்வத்தாமா, அவனுக்கும் இன்னும் கிருஷ்ணர் சாபம் கொடுத்துடுவார். கிருத்தவர்மான்னு ஒருத்தன் உயிர் பிழைப்பான். கிருப்பர் இருப்பார், கிருப்பாச்சாரியார், கிருத்தவர்மா, அஸ்வத்தாமா. இந்த மொத்த யுத்தத்தில் கௌரவர் பக்கம் உயிர் பிழைத்தது எத்தனை பேர் தான். அப்படி பாண்டவர்கள் பக்கம் பஞ்ச பாண்டவர்கள் இருப்பார்கள், சாத்தியக்கு இருப்பார், பகவான் கிருஷ்ணர் இருப்பார். இங்கே உயிர் பிழைத்தது இவ்வளவுதான். அப்படி வேறு யாரும் அந்த யுத்தத்தில் சாதாரண மிகப்பெரிய வீரர்கள் யாரும் உயிர் பிழைக்கவில்லை. அப்படி இந்த பாண்டவர்களை பாதுகாப்பதற்காகவே அவருடைய முக்கியமான அவர் நகர்ந்து கொண்டு அதற்காகவே இருந்தார். இந்த பாண்டவர்களுக்கு உபதேசங்களை செய்து அதுதான் முழு வியாசருடைய சரித்திரங்களை எல்லாம் பார்த்தோன்னு அதுதான் இருக்கும். முதல்ல அவர்கள் சாலிகோத்திர ரிஷியினுடைய ஆசிரமத்தில் தங்கியிருப்பார்கள். இந்த அரக்கு மாளிகையெல்லாம் எரித்த பிறகு அவர்கள் போய் சாலிகோத்திர ரிஷியினுடைய ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பொழுது அங்கே போய் அவர்களுக்கு வழியை சொல்லுவார். திருப்பி அங்கேருந்து ஏகசக்கரா நகரி, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா மகாபாரதம்? ஏகசக்கரா நகரியில் போய் ஒரு 6 மாதங்கள் தங்கியிருப்பார். அங்கேயும் போய் அவர்களை அங்கிருந்து பாஞ்சால தேசத்திற்கு போக சொல்லக்கூடியது வியாசர் தான். பாஞ்சால தேசத்திற்கு பாண்டவர்கள் சென்ற பிறகு திரௌபதியை திருமணம் முடித்துக் கொள்வார்கள். அதன் பிறகு குந்தியினுடைய அந்த வார்த்தையினால் திரௌபதியை பாண்டவர்கள் 5 மனைவியாக வரிப்பார்கள். அதை துருபதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எப்படி ஒரு பெண் 5 கணவர்களை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இது எந்த தர்மத்திற்கும் எந்த காலமான தர்மமாக இருந்தாலும் இது பொருந்தாது அப்படின்னு. அப்போ வேதவியாசர் தான் என்ன பண்ணுவார்? வேறு யாராலையும் முடியாது. வேறு யாராலும் இது வேதவியாசரால் தான் முடிந்தது. வேதவியாசர் சொல்வார், நீ நினைக்கின்ற மாதிரி அவர்கள் மானுடர்கள் கிடையாது. அப்போ அந்த தன்னுடைய யோக சக்தியினால் துருபதனுக்கு உண்மையிலேயே அவர்கள் யாருன்னு அப்போ நீ இப்போ பார் அப்படின்னு சொன்னால் அந்த 5 பாண்டவர்களுக்கு பதிலாக அங்கே 5 இந்திரர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த 5 பேருமே இந்திரர்கள். இந்த 5 இந்திரர்கள் பெயரும் மகாபாரதத்தில் இருக்கின்றது. அப்படி அந்த இந்திரர்கள் தான் சிவனுடைய ஒரு சாபத்தினால் அவர்கள் இந்த லோகத்தில் பாண்டவர்களாக பிறந்திருப்பார்கள். அப்படி 5 பேரும் 5 இந்திரர்கள். அப்படி ஒரே இந்திர சக்தி 5ஆக பிரிந்திருக்கின்றது. அவள் இந்திரியாணி. அப்படி ஆனால் அவள் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இந்த 5 பேருமே இந்திர சக்திகளாக இருப்பதால் அவள் இந்திரியாணியாக இருப்பதால் இந்த தர்மம் மானுடர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி 5 பேரையும் இந்திரர்களாகவும் இந்திரியாணியாகவும் காண்பித்தது யார் அப்படின்னா வேதவியாசர் தான் அவர்களுக்கு காண்பிப்பார். காண்பித்த பிறகுதான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா துருபதன் அதன் பிறகு ஏற்றுக்கொள்வான். அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்த முக்கியமான அவர்கள் இந்த பகடை விளையாடுகின்றார்களா இல்லையா அப்படின்னு இதை விளையாடுறாரு அவர். சூதாட்டம். தர்மபுத்திரர் சூதாடுவதற்கு முன்பாக தர்மபுத்திரிடத்தில் ரகசியமாக சொல்வார், அடுத்து 13 வருடம் காலம் சரியில்லை, 13 வருடத்தினுடைய முடிவில் உன் பொருட்டு ஒரு யுத்தம் வரும்னு அந்த ரகசியத்தை தர்மபுத்திரரை மட்டும் அழைத்து சொல்வார். இது யாருக்குமே தெரியாது. இது மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கிறது. தர்மபுத்திரரை மட்டும் அழைத்து அப்போ தான் தர்மபுத்திரர் ஒரு சபதம் எடுப்பார். அடுத்த 13 வருடங்களுக்கு யாருக்குமே அப்பிரியமான ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அதுவும் குறிப்பாக எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் நடுவில் ஏதாவது சண்டைகள் வருகின்ற மாதிரி காரியங்கள் இருந்தால் அதை நான் செய்யவே மாட்டேன். அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். அதில் ஒரு பாகமாகத்தான் சூதாடவும் ஒத்துக்கொள்கின்றார். அப்படி மனைவியை வைக்கவும் அதற்காக எப்படியாவது நாங்கள் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, சொத்தை இழந்தாலும் பரவாயில்லை, சுகத்தை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் கலகம் வரக்கூடாது. அந்த கலகத்தை தவிர்ப்பதற்கு என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். நிறைய பேர் நான் மகாபாரதம் சொல்கிறதை கேட்டுட்டு விரும்ப மாட்டார்கள். ஏன்னா தர்மபுத்திரர் சுவாமிஜி நியாயப்படுத்துவார்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி தர்மரை எங்கே குறைய சொல்லணுமோ அதுக்கு நிறைய இடங்கள் மகாபாரதத்தில் இருக்கின்றது. அப்படி ஆனால் இந்த இடத்தில் அவர் செய்தது பார்த்தோன்னா அது வேதவியாசர் சொல்லிட்டார் அடுத்த 13 வருஷத்தில். அப்போ தன் பொருட்டு அதை ஹீ ட்ரைஸ் மேக்சிமம். அதனால் அந்த 13 வருடங்கள் ஒரு வார்த்தை கூட தர்மபுத்திரர் கடினமாக பேச மாட்டார். அவர்கள் அழைத்த பொழுதும் என்ன பண்ணுறார், அவர் ஆடுகிற மனைவியை வைத்து விளையாட சொன்ன பொழுதும் இதனால் அவர்கள் திருப்தி அடைகின்றார்கள்னு பரவாயில்லைன்னு விளையாடுவார். திஸ் இஸ் த ஒன்லி வே வி கேன் ஜஸ்டிஃபை இட். அதையும் வேதவியாசர் தான் சொல்கிறார். அதன் பிறகு இவர்கள் வனவாசம் சென்ற பிறகு இவர்களுக்கு யுத்தம் என்று ஒன்று வந்தால் இவர்களுக்கு தேவ பலம் வேண்டும், தப்போபலம் வேண்டும். அந்த தப்போபலமும் தெய்வ பலமும் இருந்தால்தான் தேவர்களிடத்திலிருந்து இவர்களால் எல்லா அஸ்திரங்களையும் பெற முடியும் என்று நினைத்து கொண்டு
வேதவியாசர் பஞ்ச பாண்டவர்களுக்கு பிரதிஸ்மிருதி அப்படின்னு ஒரு மந்திரத்தையே அவர் உபதேசம் பண்ணுறார். அர்த்தம் என்னென்னா, குருன்னு ஒருத்தர் இருந்தால் மந்திரம்னு ஒன்று உபதேசம் பண்ணணும். அவர் அந்த மந்திரத்தை ஏற்கனவே நன்கு உணர்ந்தவராக அதனுடைய சித்திகளை அனுபவித்தவராக இருக்க வேண்டும். கொடுப்பவர்கள் அதை பெறுவதற்கு அருகதை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரு மந்திரம் கொடுக்கறதுக்கு. அந்த பிரதிஸ்மிருதி மந்திரத்தின் மூலமாகத்தான் அதை பெற்ற பிறகுதான் அர்ஜுனன் இந்திரலோகத்திற்கு சென்று, உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இந்திரலோகத்திற்கு சென்று எல்லா தேவர்களிடத்திலிருந்து அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு திரும்புகின்றான். இதெல்லாம் எங்கே இருக்கின்றது? இதெல்லாம் மகாபாரதத்தில் வியாசரை குறித்து இருக்கின்றது. கடைசியில் இந்த யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு இப்போ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது, நேரம் இல்லை. அப்படி இவன் அஸ்வத்தாமாவிற்கு ரொம்ப நெருக்கமானவர் வியாசர். அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமாவிற்கும் கூட நெருக்கமானவர். அர்ஜுனன் அஸ்வத்தாமா வியாச சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கூட மகாபாரதத்தில் இருக்கின்றது. அப்படி இவ்வளவு யுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு தர்மபுத்தர் கடைசி சொல்லுவார், எல்லாம் யுத்தம் முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வியாசர்கிட்ட போய் சொல்ல, எனக்கு ராஜ்யம் வேண்டாம் சொல்லுவான். ஏன்னா இத்தனை பேரை கொன்று குவித்து அப்படின்னு, இனிமேல் சந்தோஷமாக இதை ராஜ்யத்தை ஆள்வதற்கு எனக்கு என்ன இருக்கின்றது, நான் இனிமேல் சந்நியாசம் வாங்கிட்டு போகிறேன்னு கிளப்புவார். அப்போ வேதவியாசர் ஒரு தர்மோபதேசம் பண்ணுவார். அப்படி தர்மருக்கு ஒரு உபதேசம் பண்ணுவார். அதெல்லாம் மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான உபதேசங்கள். அதன் பிறகு திருதராஷ்டிரனிடத்தில் போவார். அப்படி திருதராஷ்டிரன் புத்திர சோகத்தினால் எல்லா புத்திரர்களும் ஒருத்தர் கூட மிஞ்சலை, அப்படின்னு ஒருத்தர் கூட மிஞ்சலை. புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் சொல்ல, நான் உனக்கு எவ்வளவோ சொன்னேன், ஆனால் நீ எதையுமே கேட்கல. அப்படி கடைசியாக உன்னுடைய அமைதிக்காக நீ ஏதாவது எந்த வரம் நான் கொடுத்தால் நீ கொஞ்சமாவது சந்தோஷம், இனிமேல் இது என்ன இருக்குது, துக்கத்தில் கொஞ்சம் சந்தோஷம் என்ன இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் ஏதோ ஒரு அல்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது மனசனுடைய ஒரு லட்சணம். அது அவ்வளோ துக்கம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு அல்ப சந்தோஷத்தை எதிர்பார்க்கும். அப்படி கேட்பார். அப்படி உனக்கு தற்காலிகமாக ஏதாவது சந்தோஷம் வர்ற மாதிரி என்கிட்ட ஒரு வரம் கேளுன்னு அவர் கேட்பார். இறந்து போன என்னுடைய புத்திரர்களையெல்லாம் நான் பார்க்க வேண்டும், அவர்களெல்லாம் எங்கே இப்போ அவர் எங்கே இருந்தால் என்ன, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, ஆனால் காண்பிப்பார். அப்படி காண்பிப்பார். இது குருவினால் தான் முடியும்னு சொல்ல வரேன். அப்படி இந்த உலகத்துக்கு குருவினால் முடியாதது எதுவுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் பை ஏ குரு. அப்படி பட் அந்த அளவிற்கு நமக்கு என்ன இருக்கணும், அப்படி ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். காண்பிப்பார். அடுத்த நாள் எல்லாரையும் அழைத்து கொண்டு அப்படி அந்த தேசத்தில் இருக்க மெஞ்சியவர்கள் எல்லோரையும், அவர்கள் மனைவிகள் எல்லோரையும் இருந்து அந்த பகீரத நதிக்கரையில் போய் எல்லாரையும் நிற்க வைத்து அந்த யுத்தத்தில் மடிந்த எல்லோருடைய தேவ சரீரங்களையும் அவர்கள் முன்பாக தோற்றுவித்து, அவர்கள் எல்லோரும் அந்த யுத்தத்தை மறந்து, இந்த மரணத்தோடு இந்த நினைவுகள் எல்லாம் போயிடும், அவர்கள் எல்லாரும் வேறு வேறு உலகங்களில் சௌரியமாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள், இறந்தவர்களை குறித்து நீங்கள் வருந்த வேண்டாம்னு காண்பிப்பார். அப்படி இப்படி லோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் காண்பிக்க ஆரம்பித்தா என்ன ஆறுது அப்படின்னு, அவர்கள் எல்லாரும் வியாசர் இருந்தார், வியாசர் காண்பித்தார். இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை எல்லாம் செய்த கடைசியில் அர்ஜுனன் இந்த திருடர்களிடத்தில் தோற்று போவான். அப்படி கிருஷ்ணரும் பலராமரும் இந்த லோகத்தை விட்டு சென்ற பிறகு அந்த கிருஷ்ணருடைய மனைவிமார்களெல்லாம் இருப்பார்கள். அவர்களெல்லாம் துவாரகாவிலிருந்து மீட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும்னு அர்ஜுனன் அழைத்து வரும்போது ஒரு திருடர்கள் கூட்டம் அர்ஜுனனை சூழ்ந்து, ஹீ வில் பி டிஃபீட்டட் பை ஆல் தி தீவ்ஸ். அப்போ நேராக வியாசரிடத்தில் போய் கேட்பான், இவ்வளோ பாரத யுத்தம் நான் பண்ணேன், நான் கொல்லாதவர்கள் யாருமே கிடையாது, ஆனால் சாதாரண திருடர்களிடத்தில் இவ்வளோ வெட்கமாக எனக்கு தோற்றுறது மிக வெட்கமாக இருக்குது, ஒரு மந்திரம் கூட என்னுடைய நினைவிற்கு வரவில்லைன்னு. அப்படி வியாசர் சொல்லுவார், எப்படி வயசான உடனே எழுந்திருக்க முடியலையோ, நடக்க முடியலையோ, போக முடியலையோ, அதே மாதிரி இந்த தப்போபலம் தேஜஸ் பலம் இதெல்லாம் கூட அது அனுகூலம் இல்லாத காலத்தில் அது என்ன ஆகும், அது க்ஷீணமாகி விடும். அப்படி இப்போ உனக்கு அந்த மந்திரங்களுடைய சக்தியோ அஸ்திரங்களுடைய சக்தியோ உனக்கு இப்பொழுது தேவைப்படவில்லை. இன்னொன்று, அதெல்லாம் உன் பொருட்டு உன்னிடத்தில் பிரகாசிக்கவில்லை, உன் அருகில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான், அவன் பொருட்டு அவையெல்லாம் உன்னிடத்தில் பிரகாசித்து கொண்டிருந்தது, அவன் போய்விட்டதால் அவனோடு உன்னுடைய ஆற்றல்கள் எல்லாம் போயிடுறது, ஆனால் நீயும் போகிறதுக்கான வேலையை பாருன்னு சொல்வார்.
நீயும் கிளம்பி போகிறதுக்கான வேலையை பாருன உடனே அதற்கு பிறகு பாண்டவர்கள் மகாபிரஸ்தானம் செல்வார்கள். அப்படி இப்படி நிறைய அற்புதமான விஷயங்கள் வேத வியாசரை பற்றி இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் 2-3 விஷயங்கள் பார்க்கலாமா? இவ்வளவு காரியங்கள் அவருக்கு திருதராஷ்டிரன், பாண்டு இதெல்லாம் பிறந்தாலும் கூட அவர் தன்னுடைய புத்திர அது சத்தியவதிக்காக, அது ஏற்கனவே மகாவிஷ்ணு தன் மூலமாக இந்த குரு வம்சத்தில் பிறந்து பெரிய அழிவு ஏற்பட போகின்றது நினைத்தார். ஆனால் தனக்கென்று ஒரு புத்திரன் வேண்டும்னு ஆசைப்பட்டார். அப்படி தட் இஸ் அ பர்ஃபெக்ட் டிசைர் பை ரிஷி. அப்படி அவர் ஒன்றும் சன்னியாசி இல்லை, அப்படி அவர் யோகி. அப்படி அவர் ஒன்றும் சன்னியாசம் மேற்கொள்ளலை. அப்படி சன்னியாசி இஸ் டிஃப்ரெண்ட். அப்படி வேதவியாசர் டிட் நாட் டேக் டு சன்னியாஸ். அப்படி he was not a sannyasi, he was a மகா யோகி. அப்போ என்ன பண்ணார்? he went and இது ரொம்ப ஆச்சரியம், இது மகாபாரத்தில் இருக்குது. அவர் போய் கைலாய மலையில் சிவனை குறித்து கடுமையான தவம் இருப்பார். ஈவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தனக்கு புத்திரன் வேண்டும்னு கைலாயத்தில் போய் 12 வருடங்கள் ருக்மிணியோடு பிரம்மச்சரியம் விரதம் இருந்திருக்கிறார். கிருஷ்ணா himself tells this in மகாபாரதா. கிருஷ்ணரே சொல்வார், அதன் இந்த சனகாதி முனிவர்களில் ஒருவருடைய அம்சமாக பிரத்யும்னன் பிறப்பான். அப்படி கிருஷ்ணரே தவம் இருந்திருக்கிறார். அதே மாதிரி வியாதவியாசர் இருந்த உடனே ருத்ரர் பரமசிவன் வேதவியாசருக்கு பிரத்யக்ஷமாகி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்பார். அவருக்கு தெரியாமல் இல்லை. இவர் கேட்கும் பொழுது எப்படி கேட்டிருக்கலாம்? எனக்கு ஒரு பையன் வேணும், அவன் ஏதோ டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு இதுவே அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாதாரணமாக கேட்டிருக்கலாமா இல்லையா? இவர் கேட்கும் பொழுதே சர்வஜ்ஞனான ஒரு புத்திரன், எல்லாவற்றையும் அறிந்த, எல்லா ஞானமும் முழுமையாக அறியப்பட்டவன், எப்படி புத்திரர்கள் வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணணும் பாருங்கள். அப்படின்னு ஒரு இன்ஜினியர் போதும், ஒரு டாக்டர் போதும், அப்படி இல்லை. அப்படின்னு ஒரு குழந்தையை பெற்ற பிறகு அந்த குழந்தையினால் அந்த தாய் புண்ணியவதி என்கின்ற அந்த பட்டத்தை பெற வேண்டும். அப்படின்னு புண்ணியவதி என்றால் எப்பொழுது ஒரு அப்படி such a worthy son is born, then she can claim herself to be புண்ணியவதி. இவர் சொல்வார், சர்வஜனாக எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும், பஞ்சபூதங்களுடைய சக்திகள், அப்படி 5 பூதங்களுடைய சக்திகளோடு எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும்னு அவர் ஒரே நிமிஷத்தில் ததாஸ்து. இன்னும் வேதவியாசரை கேட்டப்பறம் என்ன சொல்ல முடியும்? ததாஸ்துன்னு சொன்ன உடனே தான் அதன் பிறகு இன்னும் இந்த ரிஷி மூலம் நதி மூலமெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அப்படி ஏன்னா அதையெல்லாம் புரிந்து கொள்வதுங்கிறது ரொம்ப கடினம். அப்படி இப்போ வியாசருக்கு எப்படி இந்த திருதராஷ்டிரன் புத்திரர்கள் பிறந்தார்கள் இதெல்லாம் விளக்க முடியாது. இப்போ இதே வேதவியாசர் தான் காந்தாரியனுடைய கர்ப்பத்திலிருந்து அந்த மாமிச பிண்டம் விழுந்த உடனே இதே வேதவியாசர் தான் என்ன பண்ணுவார்? அதை 100 கூறுகளாக பிரித்து ஒரு நெய் கிண்ணத்தில் இட்டு அது 100 புத்திரர்களாக மாறியது. இன்றைக்கு நீங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த கதையெல்லாம் சொன்னால் என்ன பண்ண மாட்டார்கள்? அவர்கள் நம்ப மாட்டார்கள். இதில் விஷயம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் முன்னொரு காலத்தில் இதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது என்று சொன்னாலும் நாம் நம்ப மாட்டோம். அடுத்து 50 வருடம் கழித்து இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நம்ப முடியாது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக மருத்துவத்துறை இவ்வளவு முன்னேறும், ஒரு ஆண் பெண்ணுடைய சம்பந்தம் இல்லாமலே கருத்தரிக்கலாம்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்போமா? அப்படின்னு 20-30-40 வருடங்களுக்கு முன்பாக அவ்வளவு விஞ்ஞானம் கருத்தரித்தல் விஷயத்தில் முன்னேறலை. அப்படி ஆனால் ஒரு அப்போ சொல்லும் பொழுது நம்பலை. இதெல்லாம் நடக்கும்னு யாராவது சொல்லியிருந்தார்கள்னா என்ன பண்ண, ஆனால் நடக்கிறதா இல்லையா? இப்போ மெடிக்கல் சயின்ஸ் இஸ் டெவலப்டு. ஸோ தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு பிரிங் சில்ட்ரன். இன்னும் ஒரு 50 வருடங்கள் கழித்து இன்னும் முன்னேற்றம் நடனம் இப்போ நாம் நம்ப மாட்டோம். அப்படின்னு அதனால் இது நடக்கிறதுனா அப்போ அவர்களுடைய யோக சக்திகளெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அதனால் எப்படி சுகபிரம்ம ரிஷி பிறந்தாருங்கிறது விவரிக்க முடியாதது. அதுக்கு ஒரு நிமித்தம் வேண்டும். அதனால கிருதாச்சி அப்படின்னு ஒரு அப்சர பெண். அப்படி அந்த அப்சர பெண் அப்படின்னு வேதவியாசர் அந்த அப்சர பெண்ணின் மூலமாக அப்படி அதுக்கு ஒரு காரணம் வேண்டுமா இல்லையா? ஒரு புத்திரன் வேண்டும்னா காரணம் வேண்டும்ங்கிறதுக்காக அவள் அப்பொழுது கிளியினுடைய வடிவத்தில் இருந்தாள். அது சுகபிரம்ம ரிஷி கதை வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அப்படி தான் அந்த கிருதாச்சிங்கிற அப்சர பெண் மூலமாக வேதவியாசருக்கு சுகபிரம்ம ரிஷி பிறந்தார். பிறந்த உடனே இந்த சுகபிரம்மர் அவரை பிருகஸ்பதியினிடத்தில் அனுப்புகிறார். அதன் பிறகு தானே
அவருக்கு போதனைகளை எல்லாம் செய்கின்றார். அப்படி நீங்கள் இப்படி மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா சாந்தி பருவத்தில் நான் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்குறேன் பாருங்கள். சாந்தி பருவத்தில் ஒரு 329வது அத்தியாயம் இருக்கின்றது. அதனால் இது ஒவ்வொரு புத்தகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கீதா ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அது 321 இருக்குது. அப்படி அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 95 ஸ்லோகம் இருக்கின்றது. அப்படின்னு முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அப்படி 95 ஸ்லோகம் தான். அப்படி இந்த 95 ஸ்லோகத்திலையும் தன்னுடைய புத்திரனான சுகபிரம்ம ரிஷிக்கு உயர்ந்த ஞானத்தை தந்தையாக இருந்து வியாசர் உபதேசித்திருக்கின்றார். அது வந்து நாம் எல்லோருக்குமே அந்த உபதேசம் ரொம்ப அழகான உபதேசங்கள். அப்படி ஒரு 2-3 மந்திரம் சொல்லட்டுமா? ஆர்வமாக இருக்கீங்களா? அப்படி ஒரு 2-3 மந்திரம் சுகபிரம்ம ரிஷி அது சொல்கிறார். அப்போ ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. அதனால தான் எல்லாம் படிச்சுட்டே இருந்தால்தான் தெரியும் நமக்கு. உனக்கு 24 வயசாகிடுத்து சொல்கிறார் சுகபிரம்ம ரிஷியை பார்த்து. அது ஒரு சின்ன மந்திரம் இருக்குது. அதில் 24 முடிய போகுது, வயசு 25 ஆயிடுத்து, உனக்கு மரண பயம் வரலையான்னு கேட்பார். அப்படின்னு குருவினுடைய கடைசி ஆயுதமே ஒருவனிடத்தில் வைராக்கியத்தையும் ஞானத்தையும் உருவாக்குவதற்கு அவருடைய ஒரே ஆயுதம் மரணத்தினுடைய பயம்தான். ஏன்னால் அது குருவை தவிர யாராலும் என்ன பண்ண முடியாது, வெல்ல முடியாது. அந்த ரகசியம் குருவை தவிர யாருக்கும் வசப்படாத ஒரு ரகசியம். ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்காருன்னா அவர் பிழைக்கிறாரா பிழைக்க மாட்டாராங்கிறது டாக்டராலெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் குருவால் சொல்ல முடியும். இவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரான்னு அந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? அது குருநாதனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஹி ஓன்லி நோஸ் தட் சீக்ரெட். இங்கே சொல்வார், 24 வயசு உனக்கு முடிஞ்சிருச்சு, உனக்கு 25 வயசாச்சு, உனக்கு ஞானம் வேண்டாமான்னு. அவர் ஏற்கனவே பிரகஸ்பதியின் இடத்துல போய் எல்லா ஞானம் அவர் அது சுகபிரம்ம ரிஷி பிறக்கும் பொழுதே ஞானி, பிரம்ம ஞானி. அப்படி அப்போ ஒரு 95 பாடல்களில் ஒரு உபதேசத்தை சொல்வார். ரொம்ப அழகான பாடல்கள். தனேன கிம் என்ன ததாதி நாஷ்ணுதே பலேன கிம் ஏன ரிபும் ந பாததே ஸ்ருதேன கிம் ஏன தர்மமாச்சரே கிமாத்மனாயோ ந ஜிதேந்திரியோ வஷி. அப்படி தனேன கிம் அப்படின்னு செல்வம் இருந்து என்ன, இப்போ செல்வம் வேண்டான்னு சொல்லலை, எவ்வளவு செல்வம் வேண்டுங்கிறது தான் கேள்வி. அப்படின்னு எவ்வளவு செல்வம் வேண்டும்? ஏன்னா தனேனுக்கு என்ன ததாதி ந அஷ்ணுதே, நெய்தர் யூ கிவ் இட் டு சம்படி. அப்படி செல்வம் இருக்கும், ஆனால் அந்த செல்வத்தை கொடுக்காத செல்வமோ அல்லது தான் அனுபவிக்காத செல்வத்தினால ஏதோ பிரயோஜனம் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தானம் பண்ணாத செல்வத்தினால், தானும் அனுபவிக்காத செல்வத்தினால் ஒரு பயனும் கிடையாது. பலேனக்கும் ஏன ரிப்பும் ந பாதத்தே. அப்படி பலம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒரு எதிரியை வெல்ல முடியாவிட்டால். அப்படி இப்போ மனோபலம் இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்போ காமக்ரோதங்களே ஜெயிக்கணுமா இல்லையா? காமக்ரோதங்களை ஜெயிக்கிறீங்களா? கவலையை ஜெயிக்கணுமா இல்லையா? அப்படின்னு ஒரு சின்ன கவலையை ஜெயிக்க முடியறதா? அப்படின்னு அவர் சொல்கிறார் பலேனக்கும். ஏன்னா பலம் இருந்தால் நம்மளுடைய எதிரியை ஜெயிக்க முடியாமல் என்ன? ஸ்ருதேனக்கும் ஏன ந தர்மம் ஆச்சரியத். எல்லாவற்றையும் கேட்டு என்ன பிரயோஜனம் தர்மத்தை ஆச்சரிக்காவிட்டால்? அப்படி எல்லாம் காது கொடுத்து கேட்குறோம், ஆனால் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அதில் ஒரு சின்ன துளியை கூட நம்மால் ஆச்சரிக்க முடியாவிட்டால் அந்த தர்மத்தினால் என்ன பிரயோஜனம்? கிமாத்மனா யோன ஜிதேந்திரியோ வஷி. அப்படி ஏன்னா இந்த உடல் எடுத்து என்ன பிரயோஜனம் இந்திரியங்களை உன்னால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால்? இப்படி நிறைய ஸ்லோகங்கள். அதனால் அதில் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்வார், ஸ்வக்காரியக அத்ய குர்வீத. எதை நீ நாளைக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இன்றைக்கே செய்துவிடு. இது மகாபாரதத்தில் இருக்குது. இப்படி ஸ்வக்காரியம், ஸ்வன்னு நாளைக்கு, ஸ்வக்காரியம் அத்ய குர்வீத. டோன்ட் போஸ்ட்போன், தள்ளிதில் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம், அப்புறம் தியானம் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம். என்ன அழகாக சொல்ல, ஸ்வக்காரியம் அத்ய குர்வீத பூர்வானேச்ச அபராக்னிக்கம். சாயங்காலம் எதை செய்யணும்னு நினைக்கிறையோ அதை மத்தியானமே செய்து முடிச்சுடு. அப்படி ஏன்னா நஹி பிரதீட்சத்தே மிருத்யு கிருத்தம் வா அஸ்ய நவா கிருத்தம். நீ அந்த வேலையை செய்து முடிச்சிட்டியா, செய்து முடிக்கலையா, சாயங்காலம் செய்ய போறியா, நாளைக்கு செய்ய போறியாங்கிறத பற்றி யமனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஹீ டசன்ட் வெயிட் ஃபார் யூ. அதெல்லாம் கவலைப்படவே மாட்டார். அதனால் இளமை இருக்கும் பொழுதே இந்த ஜீவனுக்கான ஒரு ஞானத்தை நீ தேடிக்கொள். ஏன்னா உனக்கு ஞானம் வர வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்? ஞானம் வர வரைக்கும் அவர் காத்திருக்க மாட்டார். அவர் வர்றதுக்குள்ளே நீ எதை தேடிக்கோ? அவர் வருவதற்குள்
நீ ஞானத்தை தேடிக்கொள், இவ்வளோ உபதேசம் பண்ணிவிட்டு சுகபிரம்ம ரிஷியை ஜனகர்கிட்ட கூட அனுப்புவார். அப்படி இப்போ இந்த வியாசர் 14 மன்வந்தரங்களில் இருக்கிற மாதிரி இந்த ஜனகருங்கிறது ஒரு வம்சம். அப்படி ராமாயண காலத்தில் இருந்த ஜனகர் வேறு, மகாபாரத காலத்தில் சுகபிரம்ம ரிஷியை வியாசர் அனுப்பி வைத்த ஜனகர் வேறு. அந்த ஜனகங்கிறது ஒரே பட்டம். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன சொல்கின்றது புராணங்கள்னா, அந்த ஜனகருடைய வம்சத்தில் இருந்த எல்லா ராஜாக்களுமே பிரம்மஞானிகளாம். எப்படி ஒரு 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 வம்சத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பிரம்மஞானிகளாக இருந்தால் என்ன சொல்ல முடியும்? ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் டாக்டர், அதே தான் பெருமையாக சொல்ல. எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்ஜினியர். யூ ஷுட் சே தட் எவ்ரிபடி இஸ் அ பிரம்மஞானி அப்படின்னு. என்னுடைய குலத்தில், எங்களுடைய குலத்தில் பிரம்மஞானிகளே இல்லாதவர்களே கிடையாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. அப்படி அது பெருமை. அப்படி அதனால் மரணம் என்ன பண்ணுறது, யாருக்காகவும் காத்திருக்க. அப்புறம் ஜனகர்கிட்ட அனுப்புவார். ஜனகர் எல்லாவற்றையும் உபதேசம் பண்ண அப்புறம் திருப்பி அப்பாட்ட வரவே மாட்டார் சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி அவர் இமாலயத்திற்குள் போய் எல்லா தேவர்களை பார்த்து சொல்வாராம், எங்கள் அப்பா என்னை தேடிட்டு வருவார், என்ன வருவார், புத்திர புத்திர புத்திரன்னு ஓடி வருவார். பதில் சொல்கிறதுக்கு நான் இருக்க மாட்டேன், நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லுங்கள்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். அப்படி ஏன்னா அதனால்தான் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்காவது ஒரு பந்தம் இருக்கும், ஆனால் உன்னுடைய புத்திரனுக்கு என்ன இருக்காது, ஒரு பந்தமும் இருக்காது. அப்படி ஒரு போயிடுவார். போன உடனே வியாசருக்கு புத்திர சோகம் வரும். ஆனால் இது புத்திர சோகங்கிற இந்த சாதாரணமாக வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டில் அது எப்படிப்பட்ட புத்திரன், அது என்ன சாதாரண புத்திரன், அது எவ்வளோ பெரிய பிரம்மஞானி அவர். அப்படி உடனே அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். வியாசர் கஷ்டப்பட்டோன்னு எப்பொழுது தன்னுடைய பக்தனோ ஒரு யோகியோ ஒரு ஞானியோ ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை அவனுக்குள் அனுபவித்தால் அந்த க்ஷணம் இறைவன் தோன்ற வேண்டும் என்பது இயற்கையினுடைய ஒரு நியதி. அப்படி இஃப் இட் அஃபெக்ட்ஸ் ஹிம், அப்படி அது ஒரு யோகியை அளவுக்கு அதிகமாக ஒன்று பாதிக்கின்றது என்றால் அது ஈஸ்வரனுக்கு ஒரு பொழுதும் பொறுக்காது. அப்படி த மொமெண்ட் ஹி திங்ஸ் அபவுட், ஐயோ தன்னுடைய மகன் தன்னை பிரிந்து இப்படி அவன் ஞானி போயிட்டாரே நினைத்த உடனே அந்த ஒரு சின்ன கவலை. ஆனால் சங்கரருக்கு அந்த சின்ன கவலை கூட வியாசருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் விரும்பவில்லை. உடனே பிரத்யக்ஷமாயிட்டார். அப்படி பிரத்யக்ஷமை நான் முதல்லையே சொன்னேன், ஒரு டாக்டரை கேளு, ஒரு இன்ஜினியரை கேளு, அதை நீ சாதாரண பையனை கேட்க வேண்டியதானே, கல்யாணம் பண்ணி வச்சு அவனை வச்சு சுகருக்கு கல்யாணம் ஆச்சான. யூ ஆஸ்க்டு ஃபார் அ பிரம்மஜானி. அதுவும் என்னுடைய பிரம்மஜானி மாடல்கள்லேயே அதுதான் பெஸ்ட் மாடல். இனி சுகபிரம்ம ரிஷி மாதிரி ஒரு பிரம்மஜானி, அதே மாதிரி ஒரு பிரம்மஜானி நீ மீண்டும் என்னால் படைக்க சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, என்னால் படைக்க முடியாது. அப்புறம் நீ என்ன கேட்ட, பஞ்சபூதங்களுக்கு சமமாகன்னு கேட்ட இல்லையா அப்படின்னு. பஞ்சபூதங்களை யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமான்னு கேட்பார் ருத்ரர். அப்படி கேன் எனிபடி ஓன் 5 எலமெண்ட்ஸ் அப்படின்னு. இந்த பஞ்சபூதங்கள் என்பது சிருஷ்டியில் எல்லோருக்கும் உதவுவதற்காக இருக்கின்றது. அப்படி பஞ்சபூதங்களை யாரால் கட்டுப்படுத்த முடியும், அவன் பஞ்சபூதங்களாகிவிட்டான், அவன் ஞானி. அப்படி அதனால் நீ வருத்தப்படக்கூடாது என்பதற்காக உனக்கு ஒரு வரம் தெரியும். இது ரொம்ப அழகான ஒரு வரம். இதை நான் படிக்கும்பொழுது ரொம்ப அனுபவித்தேன். எப்படி ஒரு குருவினுடைய மனதில் அந்த சிஷ்யன் போய் உட்கார்றான்ங்கிறது பிரத்யட்சமாக தெரிந்தது. அப்படி சொன்னார், எப்பொழுதும் உன்னுடைய உள்ளத்தில் சுகனுடைய நிழல் உருவம் பதிந்தே இருக்கும்னு ஒரு வரத்தை கொடுப்பார். இப்படி தட் மீன்ஸ் அவன் இல்லைங்கிற எண்ணமே உனக்கு இருக்காது. நீ உன்னை மறக்கலாமே தவிர நீ சுகனை மறக்கவே முடியாத மாதிரி ஒரு பிரதிபிம்பத்தை, ஒரு நிழல் உருவத்தை உன்னுடைய உள்ளத்தில் நான் நிலைநிறுத்தி வைக்கின்றேன். அப்படி அன்னையிலிருந்து நாட் a single day he felt that separation from his own son. அப்படி Shuka became the inseparable part of Vyasa. அப்படி வியாசருடைய ஒரு பகுதியாகவே அவர் ஆகிவிட்டார். அப்படி ஆகிட்டார். அப்படி இதில் காரணம் என்னென்னா, இது ஒரு தூய்மையான குரு சிஷ்யருடைய பந்தத்தில் நேரக்கூடிய ஒரு யோக ரகசியம். ஒரு சீடனுக்கு தன்னுடைய குருவினிடத்தில் அபரீதமான நம்பிக்கை. அப்படி குருவை தவிர வேறு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அப்படி எந்த ஒரு சாதனையை குரு தனக்கு போதித்தாரோ அதை ஒரு க்ஷணம் கூட அவன் விடாது செய்து வந்தால்
அந்த குருவானவர் உடலாக இல்லாவிட்டாலும் அவருடைய உருவம் நிரந்தரமாக அவனுடைய உள்ளத்தில் பதிந்தே இருக்கும். அப்படி அதனால் குரு இஸ் எ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டேர்ம் ஃபார் எ டிசைபிள். அவர் இருந்தார் போனார்னு இல்லை, அவர் ஆல் த டைம் என்ன, அவன் எப்பொழுதுமே தன்னுடைய குரு தன்னோடே இருக்கின்றார் என்பதையே நினைத்து கொண்டே இருப்பாராம். ஒருவேளை ஒரு குரு ஒரு ஊர்லேயும் சிஷ்யர் ஒரு ஊர்லேயும் இருந்தால் அப்படிப்பட்ட சிஷ்யனுடைய நிழலுருவம் குருவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்குமாம். அப்படி இப்படி ஒரு உறவு, இந்த மாதிரி ஒரு நிழலுருவம் பதியக்கூடிய உறவுகள் இரத்த பந்தத்தில் கூட நேராது. அப்படி ஒரு ரகசியம் ஒரு குரு சீடருடைய உறவில்தான் நேரும். கண்ணை மூடினால் சீடனுக்கு தன்னுடைய சித்தத்தில் தன்னுடைய குருதான் தெரிவார். அவனை வழிநடத்தக்கூடியது குருநாதர் தான் வழி நடத்துவார். அவர் முடியும்னு சொன்னாலும் அது குருநாதர் சொல்கிறது தான். அது முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தன்னுடைய வார்த்தைகள் எதுவுமே தன்னுடைய வார்த்தைகள் கிடையாது, தன்னுடைய குருவுடைய வார்த்தைகள் தான் என்பதை அவன் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நிதர்சனம், அது சத்தியம். இதுதான் இதனுடைய ஒரு யோக ரகசியம். அப்படி வச்சார் சுகபிரம்ம ரிஷிக்கு. இது முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது ஒரு கதை. ஒரே ஒரு 5 நிமிடம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு வேதவியாசருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வு. ஒரு முறை இது கூட பீஷ்மர் தர்மபுத்திரர் சாந்தி பருவத்தில் பீஷ்மரிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார். இப்படி மனிதர்களுக்கு ஏன் உயிர் மீது இவ்வளவு ஆசைன்னு கேள்வி கேட்பார். இப்படி இத்தனை பேர் இந்த யுத்தத்தில் இறந்தார்களே, மனிதர்களுக்கு இவ்வளோ உயிர் மீது ஆசை, அவன் சுகப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் உயிர் மீது ஆசை இருக்கின்றது. இது ஏதோ ரொம்ப சுகப்படுறவனுக்கு மட்டும் இல்லை, அவன் ஏழையோ பணக்காரனோ சுகமோ துக்கமோ எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் மீது என்ன இருக்கின்றது, உயிர் மீது ஆசை என்பது இருக்கின்றது. அது தவிர்க்க முடியாதான்னு அப்போ சொல்வார். வியாசருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், பீஷ்மர் இதை தர்மபுத்திரருக்கு சொல்வார். அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது, நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டீங்கன்னு. அப்படி ஒரு தடவை பீஷ்மர் வேதவியாசர் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்ன புழு வேகமாக நகர்ந்து போய்கொண்டே இருக்குமா. இந்த கதை கேட்டிருக்கிறீர்களா? இது கதையில் நடந்தது, இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் இருக்குது. ஒரு புழு வேகமாக போயிட்டு இருக்கோம். வேதவியாசர் திரிகால ஞானி. அவருக்கு புழு என்ன நினைக்கிறது, புழு இஸ் ஏபிள் டு கன்வர்ஸ் வித் எவ்ரிபடி, ஹீ கேன் லிசன் எவ்ரிதிங். அவருக்கு எல்லாம் அந்த ஞானம் அவருக்கு இருந்தது. அவ்வளோ வேகமாக போகிறது. அப்போ பார்த்தா அதுக்கு ஒரு வேகமும் இருக்குது, அதனிடத்து ஒரு பயமும் இருக்கிறது, ஒரு பதட்டமும் இருக்கிறது. உடனே அந்த புழுவை நிறுத்தி கேட்குறார், இவ்வளோ வேகமாக போறியே, எங்கே போகிற? உன் முகத்தில் இவ்வளோ ஒரு பயம் இருக்கு, நீ எதை பார்த்து பயப்படுற? அப்படின்னு உடனே அந்த புழு வேதவியாசரிடத்தில் பேசும். அது வேதவியாசரை பார்த்து சொல்லும், உனக்கு என்ன பயத்தை பற்றி தெரியும்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் இந்த சம்வாதமே நடந்திருக்காது. அப்போ இவ்வளவு இல்லை. அது சொல்லும், ஒரு மாட்டு வண்டி போகிறது பாரு, அந்த மாட்டு வண்டியினுடைய சக்கரங்களுடைய அந்த சப்தம், அந்த வண்டிக்காரன் அந்த காளையை சாட்டையினால் அடிக்கக்கூடிய சப்தம், அது வேகமாக ஓடி அந்த காளை மூச்சு விடுகின்றதே, இந்த எல்லா சப்தமுமே எனக்கு மரண பயத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படி அந்த புழுவுக்கு எங்களுடைய அனுபவம் என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஞானி, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த வண்டியினுடைய சப்தம், அந்த சாட்டையடியினுடைய சப்தம், அது எனக்கு அவ்வளோ ஒரு பயத்தை, நான் என்னுடைய உடலை என்னுடைய உயிரை காத்து கொள்வதற்காக என்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு நான் வேகமாக இங்கும் அங்கும் அந்த சக்கரத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு ஓடின்னு இருக்கேன்னு சொன்னோம். வியாசர் அதை பார்த்து சிரிப்பார். இது ஒரு புழு சரீரம், அற்ப சரீரம் அப்படின்னு. இதில் என்ன சந்தோஷத்தை நீ கண்டாய்? இதில் நீ என்ன சுகத்தை கண்டாய்? இந்த சரீரத்தை விட்டால் உனக்கு வேறு இதை காட்டிலும் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த என்ற எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சரீரம் கிடைக்குமேன்னு. அப்படி உடனே அந்த புழு சொல்லும், உனக்கு என்னுடைய தேகத்தை பற்றி உனக்கு அஜ்ஞானம் கிடையாது, அதனால் உனக்கு என்னை பற்றி தெரியவில்லைன்னு சொல்லும். உனக்கு ஞானமே இருப்பதால் ஜீவன்களிடத்தில் அஜ்ஞானம் எவ்வாறு வேலை செய்யும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்னுடைய சரீரத்தில் நான் எந்த சுகத்தை அனுபவிக்கின்றேனோ அதுதான் எனக்கு மேலான சுகம். அப்படி இந்த புழு சரீரத்தில் எந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கின்றேனோ அது எனக்கு மேலான சந்தோஷம். இதை காட்டிலும் அடுத்தடுத்த பிறவிகள் உயர்ந்த சந்தோஷங்கள் இருக்கின்றது என்று சொன்னாலும் கூட என்னால் எதை விட முடியாது. இந்த சரீரத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சந்தோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. இப்போ எல்லோரும் வாங்க தேவலோகம் போகிறோன்னு வருவீங்களா? இதை காட்டிலும் தேவலோகத்தில் நிறைய சந்தோஷம் இருக்குது. இல்லை, எங்கே அந்த ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 பெட்ரூம் இல்லை, தேவலோகங்கிறது உங்களுக்கு ஒரு ஊர் மாதிரியே இருக்கும். உங்கள் வீடே ஒரு ஊர் மாதிரி இருக்கும். எல்லாம் அது இருக்குன்னு இந்த தேகத்தில் நாம் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோமோ அதை காட்டிலும் உயர்ந்த சந்தோஷம் வேறு ஒன்று இருக்கின்றது என்பது என்ன தெரியாது? ஜீவனுக்கு தெரியாது. ஆகவே அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த உயிரின் மீது இருக்கக்கூடிய ஆசையும் அந்த உடலின் மீது இருக்கக்கூடிய அபிமானமும் உயர்ந்தது. நான் என் உயிர் மீது ஆசை வைத்திருக்கின்றேன். இதில் என்ன தப்புன்னு கேட்கும் இந்த பூச்சி. அப்படி அப்போ உடனே அது வேதவியாசரா இல்லையா எதிர்க்க பேசுறது? வேதவியாசர் சொல்வார், நீ பூர்வ ஜென்மத்தில் ஒரு செல்வந்தனாக இருந்திருக்கிற. செல்வந்தனாக இருந்து நிறைய தகாத காரியங்கள் செய்திருக்கிற. நீ முதல்ல செய்த தப்பு நிறைய வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சிருக்கிற. புழுப்பிறவிக்கு காரணம் சொல்கிறார். அப்படி இன்றைக்கி பேங்க்கே வட்டிக்கு விடுறது அப்படின்னு, கவர்மெண்ட்டே எல்லாம் அரக் ஷாப் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. முதல் காரணம் சொல்கிற, இவ்வளவு செல்வந்தனாக இருந்தும் கூட இன்னொருவருடைய ரத்தத்தை உறிந்து உன்னுடைய வட்டிக்கு, அதனால தான் சொல்கிறேன் இந்த வட்டி பிஸ்னஸ் நான் சொல்லலை, மகாபாரதத்தில் அதுக்கு வியாசர் சொல்கிற முதல் காரணம், நீ அவ்வளவு செல்வந்தனாக இருந்தும் கூட உனக்கு செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய இச்சை போகாமல் நீ இந்த புழு ஜென்மத்தை நீ எடுத்திருக்கின்றாய். அதோடு மட்டுமில்லை, அது செய்ததெல்லாம் சொல்லும், கடைசியில் சொல்லும். ஆனால் இவ்வளவுக்கு நடுவுலையும் ஒரு 3 புண்ணிய காரியம் நீ செய்திருக்கின்றாய். அப்படி வயதான உன்னுடைய தாயாருக்கு கடைசி வரைக்கும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை யூ ஹேவ் டேக்கன் கேர் ஆஃப் யுவர் மதர். உன்னுடைய தாயாரை நீ கவனித்து கொண்டிருக்கின்றாய். அது ஒரு புண்ணியம். இரண்டாவது, நல்ல வேதம் ஓதிய ஒரு அந்தணன் உன்னுடைய இல்லத்திற்கு வந்த பொழுது அவனை அவமரியாதை செய்யாமல் உபசரித்திருக்கின்றாய். ரெண்டாவது. மூணாவது, உன் இல்லம் தேடி வந்த ஒரு உத்தமமான அதிதிக்கு வயிறார ஒரு முறை நீ உணவளித்திருக்கின்றாய். ஆகவே தான் நீ புழுவாக அது அந்த பாட்டை இருக்க, புழுவாய் பிறப்பினும், அது ஆக்சுவலி இங்கிருந்து தான் வருது. அது நீ ஆனால்தான் புழு ஜென்மம் எடுத்திருந்தாலும் நீ இந்த 3 புண்ணியங்களை செய்ததால் தபோபிலம் மிக்க வேதவியாசனை உன்னால் பார்க்க நேர்ந்ததுன்னு சொல்கிறார். ஒரு குரு தரிசனம், ஒரு குருநாதரை பார்த்துருக்கிற ஒரு குரு தரிசனம் கிடைத்ததுன்னா அத்தனை பாபங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு, ஏன்னா அந்த ஒரு புண்ணியம் அது எப்படி எல்லா பாபங்களையும் போக்கும் பாருங்கள். இப்போ சொல்வார், அவர் சொல்வார், இப்பொழுது உனக்கு 10 பிறவிகளை கொடுக்கின்றேன்னு சொல்வார். வேதவியாசர் சொல்வார். இது குருவினுடைய, நான் என்ன சொல்ல முடியும், குருவினால் முடியாதது எது? உனக்கு 10 பிறவிகளை சொல்ல. முதல்ல ஒரு முள்ளமன்றிய பிறப்பு, அடுத்து காட்டுப்பன்றிய பிறப்பு, அடுத்து மானாக பிறப்பு, வரிசையாக இருக்குது. இந்த பிறவிகளெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு பிறவியிலும் நீ என்னை சந்திப்பாய். அப்படி வேதவியாசர் சொல்கிறார். ஒவ்வொரு பிறவியிலும், அதெல்லாம் அந்த பிறவியிலும் உடனே போயிடும். எல்லா பிறவிகளிலும் உன்னை நான் பின்தொடர்வேன். இதுதான் வாக்கு. ஒரு சின்ன புண்ணியம் செய்தால் உன்னை நான் பின்தொடர்வேன். கடைசியில் அவன் ஒரு க்ஷத்திரிய ராஜாவாக எடுத்து நல்ல பரிபாலனம் செய்து பிரஜைகளை எல்லாம் பரிபாலனம் செய்து தவம் பண்ண போயிடுவான் நாட்டை விட்டுட்டு. வேதவியாசர் அவனிடத்தில் தோன்றி, நீ நன்றாக பரிபாலனம் செய்யக்கூடியவன், நீ ராஜ்யத்தை தியாகம் செய்துவிட்டு நீ தவம் செய்ய போக வேண்டாம், நீ பரிபாலனம் செய். அடுத்த பிறவியில் நீ தபஸாகவே, நீ நல்ல யோகியாக பிறப்பாய், நீ ஞானத்தை அடைவாய்ன்னு 10வது பிறவியில் அந்த புழு ஞானத்தை அடைந்து விடும். அப்படின்னு அந்த புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த நிழல் உருவத்திற்கு எனக்கு ஞாபகம் வந்த பாட்டு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கங்கிறது. அது எங்கேருந்து மாணிக்க வாசகர் அது எங்கேருந்து பாடி, நம்ம ஏதோ சும்மா இமைப்பொழுதும் என் நெஞ்சு நீங்காதான், அது இல்லை. அங்கே என்ன தனக்குள் சிவனை நேரடியாக தரிசித்த அனுபவம், உள்ளே பார்த்த அனுபவம். இதுதான் குருவனுடைய பெருமை. அப்படி
கடைசியில் வியாசருடைய வியாச ஸ்மிருதின்னு ஒரு கிரந்தம் இருக்கிறது. அப்படி அது எப்போது நேரம் கிடைக்கும்போது பேசுகிறேன், முழுசாக படித்து பார்த்தேன். இப்படி 4 அத்தியாயங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கிட்டத்தட்ட 40 பாடல்களை உள்ளடக்கிய அத்தியாயம். அது அவ்வளோ அழகான அத்தியாயம். வியாசர் நமக்கு சொன்ன எல்லா உபதேசங்களிலும் தலையான உபதேசம். அவர் சுகருக்கு சொல்வார், நான் அதெல்லாம் சொல்ல முடியல, எல்லா தர்மங்களிலும் உயர்ந்த தர்மம் கிரகஸ்த தர்மம்னு சொல்கிறார். இந்த கிரகஸ்த தர்மம், இல்லற தர்மம் என்பது இதற்கு சமமாக ஒரு தர்மம் கிடையாது. கிரகஸ்த தர்மம் என்பது எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்களும் நீராடி அந்த தீர்த்தத்தை அருந்தியதற்கு சமம் இந்த கிரகஸ்த ஆசிரமம். ஆனால் இதில் ஒரு மனிதன் தர்மம் தவறாமல் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். எளிதாக கிடைக்கக்கூடிய சௌகரியங்களுக்கோ செல்வத்திற்கோ ஆசைப்பட்டு ஒரு மனிதன் அவன் தவறாக நடந்தால் புழு கதையை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறார். இல்லை என்றால் இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே அப்படி தர்மம் தவறாது, அப்படி இந்த புண்ணியம் தவறாது, அப்படி பாப காரியங்களை நினைத்து அஞ்ச வேண்டும். செய்த பிறகு இல்லை, இந்த பாபம் செய்வதற்கே அஞ்ச வேண்டும், பாபத்தை நினைப்பதற்கே அஞ்சே. அப்படி ஒரு உத்தமமான இல்லற வாழ்க்கையை வாழ்பவன் நாராயணனுக்கு பிரியமானவன் ஆகின்றான் அப்படின்னு. இப்படி நிறைய வியாசரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாளைக்கு குரு பூர்ணிமா, ஏன் இன்றைக்கே சொல்கின்றோம் என்றால் இந்த இன்விடேஷனில் கூட போட்டிருந்தது குரு பூர்ணிமா செலிப்ரேஷன். அப்படி குரு பூர்ணிமா இஸ் நாட் சம்திங் டு செலிப்ரேட். வி ஹவ் சோ மெனி அதர் திங்ஸ் டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும். குரு பூர்ணிமா கொண்டாட்டம். இப்போ நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், அங்கே கடைகள்லாம் பார்த்தா கொண்டாட்டம் கிடைக்கும். எனக்கு ஆச்சரியம் என்ன கொண்டாட்டம் கிடைக்கும்னு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பாலக்காடில் பார்த்தேன், அக்ரஹாரத்தில் கொண்டாட்டம் கிடைக்கும். நான் போய் கொண்டாட்டம் எவ்வளவுன்னு கேட்டேன். அங்கே கொண்டாட்டம்னா இந்த அப்பளம் வடியா மாதிரி வேறு இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டத்திற்கு பேரில் அதுக்கு அவங்க கொண்டாட்டம்னு வச்சுருக்குறாங்க. ஸோ வியாச பூர்ணிமா கொண்டாடக்கூடிய தினம் கிடையாது. திஸ் இஸ் நாட் டு பி செலிப்ரேட்டட், இட் ஹேஸ் டு பி அப்சர்வ்டு. அதை அனுஷ்டிக்க வேண்டும். வி ஷுட் ஹேவ் கிராட்டிடியூட் டு, குருவின் மீது நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். 100 சீடர்களில் 99 பேர் குருவினிடத்தில் மனதிற்கு அருகாமையில் தான் செல்கின்றார்கள். தே அப்ரோச் தி குரு ஒன்லி வித் தேர் ஓன் மைண்ட். பிகாஸ் தேர் மைண்ட் ஹஸ் சோ மெனி மூட்ஸ். அவர்களுடைய மனம் என்ன இருக்கின்றது, அதில் நிறைய ராகத்வேஷங்கள் எல்லாம் விருப்பு வெறுப்புகள் இருக்கின்றது. வி யூஸ் ஒன்லி அவர் மைண்ட். வி வில் நாட் டிரைவ் கம்ப்ளீட் பெனிஃபிட் ஃப்ரம் தி குரு. அதனால் என்ன ஆகும், அந்த குரு நமக்கு என்ன செய்தாலும் நன்றி உணர்வு இருக்காது. டுடே இன் திஸ் வேர்ல்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு see completely surrendered disciples. Everybody have their own agenda. அப்படி குருவே அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால்தான், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நாங்கள் குருவே மாற்றிடுவோம். இன்றைக்கு விஸ்வாசம் என்பது மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் குருவிற்கும் சீடனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒன்று, அது விஸ்வாசத்தை மட்டுமே ஆதாரமாக வைத்தது. இட் ஸ்டேஸ் ஒன்லி ஆன் ஃபெய்த். There is no material transaction between a disciple and guru. நோ, அதனால தான் அந்த குருவினிடத்தில் போகும்போது இந்த மனசெல்லாம் கழட்டி வைத்து விட்டு உள்ளார்ந்த நம்பிக்கையோடு, ஸ்ரத்தையோடு, பக்தியோடு, என்றைக்கும் நன்றி உணர்வோடு. யாராவது ஒருவர் நம்மை இந்த அஞ்ஞானத்திலிருந்து, இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை வெளியேற்ற முடியும் என்றால் அது குருநாதன் ஒருவனால் தான் முடியும். அப்படி ஒரு சன்னதிக்கு, ஒரு குருநாதருடைய சன்னதிக்கு நாம் வந்திருக்கின்றோம் என்றால் ஏதோ அத்தனை பாபங்களுக்கு நடுவில் என்ன செய்திருக்கின்றோம், அந்த ஒரு புண்ணியம், அது சாதாரண புண்ணியம், அது குருவையே சந்திக்க வைத்திருக்கின்றது. அப்படி ஒரு முறை குருவை சந்தித்து விட்டோம் என்றால் மீண்டும் என்ன கிடையாது, இந்த சம்சார பந்தம் கிடையாது. குருவை சந்தித்த பிறகும் நாம் சம்சார பந்தத்திற்குள் போகின்றோம்னா நாம் எவ்வளோ பெரியவர்களாக இருக்க வேண்டும். That is happens only because of lack of gratitude for Guru. குருவின் மீது நமக்கு இல்லாத நன்றி உணர்ச்சியினால் ஏற்படுகின்றது. குரு doesn't expect anything. அது நாம் நன்றியோடு இருக்க வேண்டும்னு கூட அவர் நினைக்கல. அப்படி பட் இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் that we
show our gratitude to our Guru Parampara. As long as this body exists, இந்த உடல் இருக்கின்ற வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த குருவிற்கு என்ன செய்ய வேண்டும், இயன்றவரை கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மால் இயன்றவரை நாம் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே அவருடைய உருவம் இமைப்பொழுது கூட நம்முடைய உள்ளத்தை நீங்காத வரையிலும் என்ன பண்ண வேண்டும், அவரோடு ஒன்று கலப்பது தான் சிஷ்யனுடைய உயர்ந்த இலக்கு. there is no other agenda. ஸோ அது வேதவியாசர் நாம் அனைவருக்கும், இன்க்ளூடிங் மீ, நாம் அனைவருக்கும் அந்த அருளை வேதவியாசர் நம்முடைய குருவின் மூலமாக அவர் நேரடியாக வழங்க வேண்டாம், நம்முடைய குருநாதர் மூலமாக அவர் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும், உங்கள் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் குருவினுடைய அனுகிரகம், சிவானுகிரகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கின்றேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.